ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டுடைய கிருபை என்றும் உள்ளது. இவ்வளோதான் காலையில் 6:30 மணிக்கு சத்தமாக சொல்ல முடியும்னா பரவாயில்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு முக்கியமான அறிவிப்பு, நாளைக்கு சாயங்காலம் நமக்கு சண்டே ஸ்கூல் விசேஷித்த அபிஷேக ஆராதனை கூட்டம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் நாளைக்கு சாயங்காலம் இந்த இடத்துல 7:30 மணிக்கு நீங்கள் அனுப்பி கொடுக்கும்படி உங்களை கேட்கிறேன். பெற்றோர் கவனமாக பிள்ளைகளை சிறு வயதிலேயே நான் அபிஷேகத்தில் நாம் வளர்த்த வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்கான அபிஷேக ஆராதனை அன்றைக்கு சாயங்காலம் 7:30 மணிக்கு இருக்கும். இன்றைக்கி 5:30 மணிக்கு கேர்சல் லீடர்ஸ், டிவிஷன் லீடர்ஸ்க்கான கூடுகை இருக்கும். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே அநேக விசேஷ பிரசங்கியார்களை, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் யாரையும் கர்த்தர் அனுப்புவதில்லை. அருமையான பாஸ்டர் பால் சுபாஷ் அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்போம். சீனாய் மலை சபை திருப்பூரிலே கர்த்தரால் வல்லமையால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சபையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவரை அநேக இடங்களிலே ஆண்டுடைய நாம மகிமைக்காக அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். தேவன் அவரை பயன்படுத்துகிறார். நேற்று அவங்க இன்னொரு மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், 2:30 மணிக்கு தான் இங்கே சேலத்துக்கு வந்தாங்க. காலையில் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு பேச முடியுமா எப்படி நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். கொஞ்சம் நல்லா உற்சாகமாக எல்லாருமே கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் போது அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரும்போது யாரையும் ஆண்டவர் வெறுமையாக அனுப்புறதே இல்லை. அல்லேலூயா. சபைக்கு தேவையான வார்த்தை ஆவியானவர் நிச்சயமாய் நம் மத்தியிலே இன்றைக்கு 3 ஆராதனையிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஊழிய சேரவங்களாம் கூட 3 ஆராதனைக்கு வாருங்கள் என்று சொன்னேன். வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டர் அவங்கள வரவேற்கலாம். கர்த்தர் நம்ம மத்தியிலே கர்த்தர் இடைப்படுவாரா. எல்லாரும் கண்களை மூடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டாதவர், என்னை காக்கிற இயேசு உறங்காதவர். அவர் இஸ்ரவேலை மட்டும் இல்லை, என் இந்தியாவையும் அவர் உறங்காதவராய் தூங்காதவராகவே காக்கிறவராக இருக்கிறார். குறிப்பாய் இந்த சேலம் பட்டணத்தில் பீஸ் அசம்பிளி சபைக்காக என் ஆண்டவர் இன்றைக்கும் இனி எந்த நாளும் உறங்காதவராக தூங்காதவராகவே செயல்படுகிறார். எந்த நோக்கத்தோடு அன்பு பாஸ்டருக்கு இந்த தரிசனத்தை கற்று தந்து இந்த பீஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட், இந்த மகிமையான திருச்சபையை கர்த்தர் திட்டம் பண்ணி எழுப்பினாரோ, அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் அவர் உறங்கவே மாட்டார். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அவர்தான் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். தம்மை நம்புகிற யாவரையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். அந்த முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய், ஒவ்வொரு அண்ணன்மார்களுக்காய், அக்காமார்களுக்காய், தம்பி தங்கைகளுக்காய் தேவனே நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலவே உள்ளத்தின் ஆழத்தின் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடின் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எல்லாரும் சொல்லாமா? எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே ஊலாவிடும் எங்களோடு
செய்யும். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஓ அல்லேலூயா ஓசன்னா. What the presence of God. இந்த பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிற ஆண்டவரே. ஓ அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கு, எங்க கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கு, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல, உம்மை போல, உம்மை போல. இயேசுவின் நாமத்தினால், அவர் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலையும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா. இன்றைக்கு இது கணுக்களவல்ல, முழங்களவல்ல, இது பலவல்ல, நீச்சல் ஆழத்துல இந்த பீஸ் அசம்பிளிய சர்ச்சை கர்த்தர் அடுத்த நிலைக்கு கொண்டு போங்க. அடுத்த பரிமாணங்களுக்கு என் பிள்ளைகளை, என் சகோதர சகோதரிகளை, ஓ இன்னும் 1000 முழம் அளந்து, இன்னும் 1000 முழம் அளந்து, இன்னும் 1000 முழம் அளந்து நீச்சல் ஆழத்திற்கு நேராய் உம்மை போல யார், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை. நான் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது முடிய சுத்த கிருபை. இந்த சபையின் தரிசனத்தை தந்து சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவது போல, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? கர்த்தர் இந்த திருச்சபையில என்னை ஒரு நாற்றாய் நட்டதற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? எந்த நோக்கத்தோடு கர்த்தர் எங்களை இணைத்தீரோ, எந்த நோக்கத்தோடு கர்த்தர் இந்த அதிகாலை கூடுகையில உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கு நிறைவேறுவதாக ஆண்டவரே நான் நம்புறேன். ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கூட்டம் வார்த்தைக்காக வந்திருக்கிறாங்கப்பா. ஒருத்தன் தாகமா இருந்தா அவன் உள்ளத்துல ஜீவத்தினுடைய நதியை பாய பண்ணுகிற ஆண்டவர், உடைய பிள்ளைகளை கை நீ தொடர்ந்து பேசு ஆண்டவரே. உங்க வல்லமை உள்ள கரத்துல எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆவியுடைய கட்டுப்பாட்டுகள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசுங்க, நீர் பேசுங்க, நீர் பேசுங்க. உங்களுடைய வார்த்தை கதை சுனாந்தரங்கள் அதிரம் பண்ணும். உடைய வார்த்தை பெண்மான்களை ஈனும்படி செய்யும். எங்கள் வாழ்க்கைகள் மறித்து கிடக்கிற எல்லாவித சந்தோஷம், சமாதானம், ஆவிக்குரிய உறவை புதுப்பிக்கத்தக்கதாய் தொடர்ந்து உங்க பிரச்சனைகள் நடத்தட்டும். ஆவியுடைய கட்டுப்பாட்டுகள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் ஜெயம் எடுக்கட்டும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறவருமாகிய ஆத்தும நேசர் என்னை ரட்சித்து என் மேல் அன்பு பாராட்டி இந்த உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு தெரு பிரசங்கியாக இருந்தவனை கர்த்தர் கிராமத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, பட்டணத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, தாலுக்காவில், மாவட்டங்களில், மாநிலங்களில் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து, ஒரு ரவுடி குடும்பத்திலிருந்து என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்து, நான் அல்ல, இந்த கழுதையின் மேல் ஏறி வருகிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே எல்லா துதிகன மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பேசும்படி என்னை நேசித்து என் மேல் அன்பு பாராட்டி இந்த உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அழைத்திருக்கிற இந்த பீஸ் அசம்பிளி சர்ச் ஸ்தல போதகராக இருக்கிறதான பாஸ்டர் நோ பிரைட்டுக்காக, பாஸ்டமாவுக்காக, ஊழியருடைய தகப்பனார் தாயார் அவர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, இந்த சபையில் இருக்கிற ஜப குழுவினர்கள், சுவிசேஷ குழுவினர்கள், டீம் லீடர்ஸ், வாலிபர்கள், சபை மூப்பர்கள், உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு கர்த்தர் உங்கள் சபை தரிசனங்களை பழுகி பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. நான் நம்புகிறேன், அநேக இடத்துல நான் நிறைய டேட்டை நான் டெலிட் செய்கிறேன், கட் பண்ணுறேன். ஏனென்றால் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து சில இடங்களை நான் புக் செய்வது வழக்கம். பல ஆயிரங்களுக்கு மத்தியில் பிரசங்கம் பண்ணுகிற கிருபையை கர்த்தர் தந்தாலும் சிறு கூட்டத்தின் மத்தியில் நிறைய நேரம் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவதை அதிகமாய் நான் விரும்புகிறவன். ஏனென்று நீங்கள் கேட்பீரென்றால், ஆண்டவர் சீஷர் எல்லாரும் நினைத்தாங்க, ஆண்டவர் எருசலேமில் காத்திருங்கள்னு சொன்னார், பரிசுத்த ஆவியை உன்னதத்தில் வருகிற பலனை அனுப்புவேன்னாரு. அதனால் நிச்சயமாக அவர் எருசலேம் தேவாலயத்தில் தான் இறங்குவாரோன்னு சொல்லி 500 பேருக்கு தரிசனம் கொடுத்தார் ஒலிவ மலையில். ஆனால் அதில் 380 பேர் விட்டு விலகினார்கள். ஆண்டவர் முதல் நாளில் ஆவியானவர் இறங்குவார்னு எதிர்பார்த்த சபை ஆவியானவர் இறங்கலை. 2வது நாள்லையாவது இறங்கிடுவாரா ஆவியானவர்னு பார்த்தாங்க, ஆவியானவர் இறங்கவே இல்லை. 3வது நாள், 4வது நாள், நாட்கள் ஆக ஆக நம்ம ஊர் வழக்கத்தின்படி பாஸ்டர் கல்யாணம் வச்சுட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு ஒரு டிக்கெட்டு ஓடுது. ஒரு சில டிக்கெட்டு பாஸ்டர் கருப்பு பாஸ்டர் வீட்டில் ஒரு இளவாயிடுச்சு சொந்தக்காரங்க, அதனால் போய் ஆகணும், அப்படி ஒரு சில டிக்கெட் ஓடிட்டாங்க. இன்னும் ஒரு சில டிக்கெட் சொந்த பந்தங்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டம் ஓடிட்டாங்க. சில பேர் பார்த்தாங்க, இங்கே என்ன ஆண்டவர் இருக்கிறாரு, இங்கே எல்லாம் ஆவியானவர் இறங்க போகிறதில்ல, இந்த இடத்துல எப்படி இறங்குவார், மேல் வீட்டில், அங்கே மெகா சபை பெரிய பெரிய கோபுரம் இருக்குது, அங்கே தான் ஆண்டவர் இறங்குவார்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டம் ஓடிடுச்சு. இப்படி பிச்சுக்கிட்டு போன டிக்கெட்டு 380 பேர் அவுட்டு, வெறும் 120 பேர். நான் அடிக்கடி இதை நினச்சி பார்ப்பேன், ஆவியானவர் இப்போ இறங்கட்டுமா அப்போ இறங்கட்டுமான்னு துடிக்கிறாரு. ஆனால் பிதாவாகிய தெய்வம் அவர் வெயிட் அண்ட் சி வெயிட் பண்ணிகிட்டே இருங்கிறாரு. ஆவியானவரே கடைசியில் கேட்க டவுட் ஆகுது, எப்போ தான் அனுப்புவார். அவருக்கு தெரியும் ஆவியானவருக்கு 10வது நாளில் தான் அனுப்புவார்னு. அப்போ ஏன் ஆண்டவர் 9 நாளும் காத்திருக்க பண்ணினார்? அது வேற ஒன்றும் இல்லை, இருக்கிற கூட்டம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்து நான் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு நான் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டு நான் மடிந்து போகுவதில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் ஜீவன் என்னுடைய ஊடாக விளங்கும்படியாக நான் அவர் மரணத்தை எப்பொழுதும் சுமந்து திரிகிறேன்னு உறுதியாக எத்தனை நெருக்கம் வந்தாலும் நிற்கிறாங்களான்னு சொல்லி ஆவியானவர் பார்க்கும்போது அதில் நின்ற ஒரு சொற்ப கூட்டம் தான் 120 பேர். அந்த 120 தான் உலகத்தையே கலக்கும்படியாக மாறுச்சு. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பார்வை வேற, மனுஷுடைய பார்வை வேற. ஆகவே தான் பெரிய பெரிய மெகா சர்ச்சில் நான் பேசும்போது வருகிற வெளிப்பாட்டை விட சிறு சபைகளில் சின்ன கூட்டத்தின் மத்தியில் இறங்கி ஆவியானவர் கிரியை செய்கிற நேரங்களும் காரியங்களும் தான் பலமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமாம், என்னை தெரிஞ்சு கூப்பிட்டாங்களோ தெரியாமல் கூப்பிட்டாங்களோ தெரியல, ஆனால் கூப்பிட்ருக்காங்க. உங்கள் மத்தியில் இருக்கிறது எனக்கு பெரிய ஆசீர்வாதம். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, எங்கள் சபை 4 மணி நேரம் நடக்கும். காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 2 மணிக்கு 3 மணி வரைக்கும் கிளப்பிடுவோம்.
ஆனால் எப்படி தான் நீங்கள் 1.5 மணி நேரம் ஆராதனை எப்படி தான் பாஸ்ட் நடத்துகிறாருன்னு தெரில, எப்படி தான் உங்களை மேய்க்கிறாருன்னு விளங்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்கி சபையில் மக்கள் கேட்குற காரியம், எங்கள் சர்ச்சுக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க, அது அங்கேயும் அடிபட்டு உதப்பட்டு அவங்க வந்தாங்க. கடைசியில் அவங்க என்னங்க சர்ச்சுக்கே போகாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லி அவங்க மனைவியுடைய சகோதரி, அவங்க மிஷினரியாக ஊழியர் செய்கிறாங்களாம் குஜராத்தில். இப்படி சபைக்கு போகாமலாம் இருக்கக்கூடாது, அது சரியில்லை இது சரியில்லை குறை சொல்லிட்டுனா இங்கே சபைக்கு போகாமலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் சர்ச்சுக்கு போகணாத்தான்னு அவங்க சகோதரி சொன்ன உடனே டக்குன்னு அவர் சரி என் மனைவியுடைய சகோதரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து அப்படியே மொபைலில் தேடிக்கிட்டே இருந்தாராம். எந்த சர்ச்சை ஆராதனை ரொம்ப கம்மியாக நடத்துவாங்க அந்த ஆராதனையை பார்த்து போவோம்னு சொல்லி அவர் தேடினாராம். அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என் கூட வந்திருக்கிற சரவணனுடைய ஞாபகம் வந்தபோது அவருக்கு ஃபோன் அடித்தாங்களாம். பிரதர், இந்த மாதிரி நீங்கள் எங்கே போகிறீங்க? இந்த மாதிரி சுபாஷ் பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, நல்லா ஊழியம் நடக்குது. அப்படியா, சரி. அங்கே சர்ச்சு எத்தனை அவர் ரொம்ப கம்மியாக நடத்துவாங்களா ஆராதனை? ரொம்ப கம்மியாக நடத்துவார், வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இவர் இந்த வார்த்தை கிடனா அவங்க வந்து 9:15 வந்து உட்காந்துட்டாங்க. சர்ச்சு வந்து 10:15 10:30 மணிக்கு நம்ம ஆட்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10:30 மணிக்கு உட்காந்தவர் 2:30 மணிக்கு தான் வெளியில் போனார். 2:30 மணிக்கு வெளியில் போனவர் அவர் பார்த்தார், நாடு எப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அடுத்த வாரம் சபை நேரம் கம்மியாக எதிர்பார்த்த அந்த மனுஷன் அடுத்து அவங்க அப்பா அவங்க வீட்டில் உள்ளவங்க குடும்பத்தோடு அடுத்த வாரம் சர்ச்சில் உட்காந்துருக்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவரே, நேரத்தை குறைவாக பார்த்த மக்கள் இன்றைக்கி மக்களுக்கு தந்தாரப்போல் அப்படி நேரத்தை மாற்றக்கூடிய நிலைமைக்கு ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. ஊழியக்காரங்க விரும்புகிறவங்க இல்லை, மக்கள் எப்படி விரும்புகிறாங்களேன்னு சொல்லி இப்படி மாறிடுறாங்க. ஆனால் என்ன ஆண்டவரே, இப்போ நேரத்தை அதிகப்படுத்தினால ஜனங்களை எப்படி ஆண்டவர் கொண்டு வரீங்க? அவருக்கு சித்தமானவர்களை சீனாயின் எல்லையில் வட்டம் போட்டாலும் சித்தமானவர்களை கர்த்தர் அழைக்கவும் எழுப்பவும் அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்ம தமிழ்நாட்டு சபை ரொம்ப கெட்டு போயிடுச்சு. எப்படின்னு கேளுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இன்றைக்கி மக்களையோ ரொம்ப நேரம் வரமாட்டுறாங்க, ரொம்ப நேரம் உட்கார மாட்டுறாங்க. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், மக்களுக்கு தந்தாற்போல நேரத்தை நம்ம குறைவு செய்கிறோம். ஆனால் வெளிநாட்டினுடைய எழுப்புதல், நைஜீரியா, அமெரிக்க தேசத்திலலாம் நீங்கள் ஆராதனை கவனிச்சிங்கன்னா, குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமா, நைஜீரியா பகுதியில் நடக்கிற எழுப்புதல் காலையில் 9:30 மணிக்கு சபாரதனை நடந்துச்சுன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் டென்ட்டில் விட்டு வெளியில் வரமாட்டுறாங்க. அவ்வளவு ஜனங்கள் கூடிக்கிட்டு இருக்காங்க. அநேக தேவ ஊழியர்களை, வெளிநாட்டு சில ஊழியர்களை, சில ஐக்கியங்களை கர்த்தர் கிருபையாய் தருகிறார். அவங்க சில காரியத்தை சொல்லும்போது வெளிநாட்டு எழுப்புதல் எப்படி நடக்குது தெரியுமா? சப்பானிகள் நடக்கிறாங்க, குடர்கள் பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள்லாம் பிரம்மாண்டம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க நேரத்தை பார்க்குறதே இல்லை, அவங்க காலத்தை பார்க்குறதே இல்லை. எந்நேரமும் காலையில் 9 மணிக்கு வந்தால் வெயிலில் அந்த கொட்டாயை தாண்டி வெயிலில் உட்காண்டிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறக்குறைய 5 மணி நேரம் 8 மணி நேரம் சாதாரணமாக கர்த்தரை ஆராதிக்கிறாங்கன்னு சொன்னபோது நான் விரும்புகிறேன் உங்கள் சபை எப்படி மாறுவதாக. அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கணும், என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கணும் நீங்கள் விரும்பினீங்கன்னா உங்கள் ஊழியக்காரரோட உங்கள் ஊழியக்காரியோட கொஞ்சம் தோள் கொடுத்து, நீங்கள் நல்ல பிள்ளைகள், விசுவாசிக்கிற, நீங்கள் கீழ்ப்படுகிற ஜனம் என்று நீங்கள் மாத்திரம் ஆதி திருச்சபையின் எழுப்புதலை நீங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் இந்த பின்மாறி அபிஷேகத்தை தான் இந்த கடைசி காலத்தில் ஊற்ற விரும்புகிறார். இன்றைக்கி வெளியில் உள்ளவெல்லாம் சபையை அற்பமாக பார்க்குறதுக்கும் ஊழியர்களை அற்பமாக பார்க்குறதுக்கும் காரணம் என்ன? காரணம், ஆதி பரிசுத்தவான்கள் செய்த அடிச்சுவடையும் ஊழியத்திலையும் நம்ம இன்னும் செய்யலை. இதுவரைக்கும் நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இனி சபை அற்புத அடையாளங்களுக்கு நேராய் கர்த்தர் சபையை கொண்டு போகணும். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் ஆதி திருச்சபை நிலைக்கு திரும்புவோம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. குறிப்பாக இந்த நாட்களில் 3 சர்வீஸ்லையும் தேவனுடைய வார்த்தையை பேசும்படி என்னை அழைத்திருக்கிற பாஸ்டருக்காக நான் மீண்டுமாய் கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டமாக ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுவோம். நான் ஒரு பாயிண்ட் எடுத்தாலே 2 மணி நேரம் பேசுகிற ஆள். நீங்கள் 1 மணி நேரம் 7:30 முடிக்கணும். மணி இப்போ 6:45 ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து 7:30 எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் உங்கள் மத்தியில் நான் எவ்வளவு வேகமாக பேசுகிறேனோ நீங்கள் அவ்வளவு வேகமாக நீங்கள் குறிச்சிக்குங்க, வார்த்தையை உள்வாங்குங்க.
ஜபத்தோட கேளுங்க, அபிஷேகத்தோட கேளுங்க. ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் மத்தியில் நான் தேவ சமூகத்தில் நின்றபோது ஆண்டவர் இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து என்னை ஏவினார். அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 25, 26, 27 ஆகிய இந்த வசனத்தை கவனித்து பார்ப்பென்றால், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்றார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் சபைக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த காரியத்தை என் ஜனத்திற்கு, என் ஊழியனுக்கு, இந்த திருச்சபைக்கு நீ பேசு என்று சொன்னார். நான் எங்கு போனாலும் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கூட தீர்க்க தரிசன செய்தியைத்தான் நான் கொண்டு வருகிறவன். ஆகவே இந்த சபைக்கு கொடுக்கிற ஒரு தூது, ஒரு செய்தி என்னவென்றால், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் யார் பாஸ்டர் வெட்கப்பட்டு போவதில்லை? இன்றைக்கும் பலவிதமான ஜனங்கள் பலவிதமான கேள்வியோடு வருவாங்க தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் வாழ்க்கையில் எனக்கு 28 வயசாயிடுச்சு, இன்னும் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி சில பேர் தாய் தகப்பன்மார்கள் வருவாங்க. சில தம்பிங்க தங்கச்சிங்க, அண்ணா எனக்கு 30 வயசாயிடுச்சு, 32 வயசாயிடுச்சு, என் வாழ்க்கையில் திருமணத்தை பார்க்கவே முடியல, உனக்கெல்லாம் திருமணம் நடக்காதரா அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதுனால நான் வெட்கத்தை அனுபவிக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் எனக்கு அந்த வெட்கமெல்லாம் இல்லை, எனக்கு திருமணமானது உண்மை, ஆனால் 3 வருஷமாய் எனக்கு குழந்தை இல்லை, 5 வருஷமாய் குழந்தை இல்லை, 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை பாக்கியத்தை பார்க்காதபடினா சில ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட யாராவது பார்த்து கேட்டுருவாங்களோ, ஏதாவது விசேஷம் உண்டாயிருக்கா, ஏதாவது புழு பூச்சி இருக்குதான்னு சொல்லி கேட்டுருவாங்களோன்னு சொல்லி, அதனால தான் நிறைய நேரம் சகோதரிமார்கள் ஃபங்க்ஷனுக்கே போகிறதில்ல பாஸ்டர்னு சொல்லி. ஏன் சகோதரின்னு கேட்டா, நான் சந்ததியை பார்க்க முடியாமல் நான் வெட்கத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில ஆட்களை கவனித்து பார்ப்பென்றால் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன, பாஸ்டர் எனக்கு திருமணத்தில் நான் வெட்கப்படலை, எனக்கு சந்ததிங்கிற காரியத்தில் வெட்கப்படலை, ஆனால் நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு பொத்தலான பையில போவது போல நான் திரளா உழைக்கிறேன், ஆனால் கொஞ்சமாக அறுக்கிறேன். எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் கடன் கடன், வட்டி வட்டி, வாடகை வாடகை, இதற்கே பணம் செலவழிக்கப்படுகிறது. இத்தனை ஆண்டுகால சேலத்தில் நான் டிராவல் பண்ணுறேன், உழைக்கிறேன், சொந்தமாக நிலத்தை வாங்க முடியல, வீட்டை கட்ட முடியல, ஊழியத்துக்கு பெருசாக கொடுக்கும் நினைக்கிறேன், ஊழியத்தை தாங்க நினைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் எல்லாம் கடங்காரம் வெளியில் வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அவமானத்தை வெட்கத்தை அனுபவிக்கிறது சில பேர் வருவார்கள். இன்னும் ஒரு சில ஆட்களை கவனித்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு திருமண ரீதியாக இருக்கக்கூடிய வெட்கம் இல்லை, எனக்கு சந்ததி இல்லைங்கிற வெட்கமும் இல்லை, எனக்கு கணங்கிற வெட்கம் இல்லை, ஆனால் யார் செய்த காரியமோ புண்ணியமோ செய்வனையோ தெரியல, என் வாழ்க்கையில் பலவீனம் வியாதிங்கிற காரியம் வந்தபடினா சமீபத்தில் டாக்டர் எனக்கு சொல்லிட்டாங்க சுகர், சமீபத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க தைராய்டு, சமீபத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க கேன்சர் என்று சொல்லி, இப்படி பலவிதமான வியாதியை சொன்னதுனால நான் சரீரத்தில் வியாதிப்பட்ட போது அன்றைக்கு இருந்த நேசம், அன்பு, பாசம் இதெல்லாம் பெருசாக பார்க்க முடியாமல் நான் ஒரு பெரிய வெட்கத்தை அனுபவிக்கிறேன். பிள்ளைகளால், உறவுகளால், வெளியில் உள்ளவங்க கூட நான் பலவீனப்பட்ட போது என்னை அற்பமாக பார்க்குறாங்க, இகழ்றாங்க, இதனால் நான் வெட்கத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில இந்து சகோதர சகோதரிகள் வருவார்கள், அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு திருமணமும் தடையில்லை, சந்ததியும் தடையில்லை, ஆசீர்வாதத்துக்கு குறைச்சல் இல்லை, என் சரீரத்துக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை, ஆனால் யார் செய்த மாந்திரிகமோ செய்வனமோ பிள்ளி சூனிய கட்டிக்குள்ளோ தெரியல, இதனால் என் குடும்பத்தில் நான் நேசித்த என் கணவனார் மரிச்சு போயிட்டார், சமீபத்தில் நான் நேசித்த என் அப்பா செத்து போயிட்டா, நான் நேசித்து வளர்த்த என் மகன் 20 வயசுல மரிச்சே போயிட்டான். இப்படி நிறைய மரணங்கள் நான் என் வீட்டில் பார்க்குறேன், என் தங்கச்சி வீட்டில் பார்க்குறேன், இன்னும் வெளியில் உள்ள உறவுகள் வாழ்க்கையில் அப்படி பார்க்குறேன். இப்படி அநேக சாபம் 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 என்கிற காரியம் உள்ள வந்தபடியினால அடுத்த நிலைக்கு நான் முன்னேறக்கூடாதபடிக்கு அநேக மரணம் வந்தபடியினால் நான் தலைகுனிந்து போகிறேன். அதனால சில இடத்துல நான் போனாலும், ஐயோ இவ சபிக்கப்பட்டவ, இவர் ராசி இல்லாதவ, இவ எதுக்கும் உதவாதவன் சொல்லி என்ன அநேக நேரம் யாப்பேச போல என்னை புறக்கணித்து நீ துக்கத்தின் மகன் துக்கத்தின் மகள்னு சொல்லி என்னை ஒதுக்கிறபடியினால் மிகுந்த அவமானமும் நான் வெட்கத்தையும் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்றார், ஒருவேளை இன்னும் ஒரு சில ஆட்கள் வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆரம்பத்தில் நானும் என் மனைவி அருமையா நாங்கள் நேசித்தோம், அன்பு
பரட்டணும். ஆனால் திருமணம் முடித்து குறிப்பிட்ட நாட்களில் கணவனுடைய அன்பு மாறிடுச்சு, நான் வெக்கத்தை அனுபவிக்கிறேன் வெளியில். திருமணமான பின்னதாக மனைவிடைய அன்பு மாறிடுச்சு, நான் வெக்கத்தை அனுபவிக்கிறேன் வெளியில். வெளியில் உள்ளவங்களாம் சந்தோஷமாக கல்யாண காட்சி ஃபங்க்ஷன் சபை எல்லாத்திலும் போகிறாங்க. ஆனால் இன்னும் ஏன் கணவன் ரட்சிக்கப்படலை, இன்னும் ஏன் மகன் ரட்சிக்கப்படலை, இன்னும் ஏன் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என்றைக்கு தான் இந்த வெக்கத்துப்பட்ட இந்த சூழ்நிலை மாறும் என்று புலம்புறீங்களா? நான் ஒருவேளை சொல்லப்படாத எந்த வெக்கத்தை தேவ பிள்ளைகளை அனுபவித்திருந்தாலும் கர்த்தர் இந்த சபைக்கு சொல்ற வார்த்தை, நீ இந்த சொல்லி வந்த இந்த வாக்கத்துல எந்த காரியத்தில் இங்க வெக்கப்பட்டிருந்தாலும் அந்த தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை, மகளே நீ எந்த வெக்கத்தை அனுபவிச்சிருந்தாலும் இந்த 2026 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஓ பீஸ் அசெம்பிளி சர்ச் உன்னுடைய வெக்கத்துக்கு பதிலாக கர்த்தர் 2 தனியான பலனை கொடுக்கிற ஆண்டு இந்த 2026. நல்ல கரங்களை தட்டி, அப்பா என் வெட்கத்துக்கு பதிலாய் ஒரு பலன் வருவதா? ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் யார் பாஸ்டர் வெக்க அனுபவித்தவர்கள்? நான் அதை குறித்து பேசணும், மொத்தம் ஒரு 5 பாயிண்ட், நான் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் பேசணும். ஆனால் நான் அதை குறித்து பேச எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் கொடுக்க விரும்புகிறேன். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னா யார் பாஸ்டர் வெட்கப்பட்டு போவதில்லை? அதை நான் ஒரு 5 காரியத்தை வேகமாக சொல்கிறேன். யார் பாஸ்டர் வெட்கப்பட்டு போவதில்லை? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வேதம் சொல்லுது அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் தாவீது இந்த வார்த்தையை சொன்னா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பெத்த தகப்பனே தாவீத இவன் மாற்றானுக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லி பெத்த தகப்பனே ஈசாய் தாவீதை ஒதுக்குறான். அதனால தான் தாவீது சங்கீதம் 27:10 சொல்றான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் அப்படிங்கிறான். ஒருவேளை உறவுகள் கைவிட்டாங்க, பிள்ளைகள் கைவிட்டாங்க, அப்பா அம்மா கைவிட்டாங்க, நீ புலம்பிட்டு இருக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சேர்த்து கொள்ள ஒருவர் உண்டு, அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. சரி, ஒரு பக்கம் அப்பா அம்மா தான் இருக்கிறாங்க, சரி அண்ணங்காரங்களோட யாவது பழகலான்னு சொல்லி அங்கே போய் கேட்குறான் தாவீது, அண்ணா அண்ணா என்னை விளையாட்டில் சேர்த்துக்குவீங்களான்னு கேட்குறான். உடனே அண்ணங்காரங்க சொல்கிறாங்க, டே அப்பா எனக்கு சொல்லியிருக்காருடா, நீ மாற்றாந்தாய்க்கு பிறந்தவன்டா, நீ வேசியின் மகடா, நீ பாவத்தில் பிறந்தவனான்னு சொல்லி இந்த தாவீதை கூட பிறந்த 7 அண்ணங்காரங்களும் ஒதுக்குறாங்க. ஆகவே தான் சங்கீதக்காரன் தாவீது பாடுறான், சங்கீதம் 69:8 சொல்கிறான், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனுமா தெரியின ஆண்டவரே தெரியிறனே ஆண்டவரேன்னு சொல்லி புலம்புறான். ஆனால் உலகம் ஒதுக்கினாலும், சகோதரன் ஒதுக்கினாலும், தாய் தகப்பனர் ஒதுக்கினாலும் இந்த தாவீது ஒன்றை முடிவெடுக்கிறான். எப்படி முடிவெடுக்கிறான்? சங்கீதம் 26:8 கவனித்து பார்ப்பன்றான். கர்த்தராகிய தேவனுடைய ஆலயத்தின் மேல நான் வாஞ்சியா இருக்கிறேன், அவர் மகிமை தங்கிய ஸ்தானத்தின் மேல நான் தாகமா இருப்பேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆலயம் தான் எனக்கு வாஞ்ச, அதுதான் எனக்கு தாகம்னு சொல்லி எப்ப தாவீது ஆலயத்தின் மேல தாகம் எடுத்தானோ, சங்கீதம் 23:1 கர்த்தர் மேய்ப்பர் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்ன புல்வெளிகளை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போவார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு கிடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரி என் கூட இருக்கிறார், நிச்சயமா அவர் கோல் தடி என்ன தேற்றி சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தய உண்டாக்கி என் தலையை கர்த்தர் எண்ணெயானால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்கள் மத்தியில சமஸ்தை மத்தியில சகோதரன் மத்தியில என் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த தாவீது ராஜாவா அரியணையில உட்கார்ந்த போது அதே தாவீது 1:29 சொல்றான், ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உம்மால் வருகிறது ஆண்டவரே, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்துல சத்துவம் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தாவீது சொல்றான், உங்க கரத்துல தான் ஆண்டவரே எந்த மனுஷனையும் கரவலாடுகளுக்கு பின்னாடி போனவனையும் அரியணைகளை ராஜாவா உட்கார வைக்க உங்களால முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, சூசா அரண்மனையில வாட்ச்மேன் வேலை செஞ்சுட்டு இருந்த மொர்தெகாயை 2வது அதிபதியாய் அகாஸ்வேர் ராஜாவுக்கு பக்கத்துல உட்கார வைக்க உங்களால முடியும் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால ஆகும். அப்ப தாவீதுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருந்தது, எப்படிப்பா இந்த பெரிய உயர்வு வந்துச்சு? அது வேற என்ன இல்லை, அவரை நோக்கி நான் பார்த்தபோது என் முகத்தை பிரகாசம் அடைய பண்ணினார். என் முகமும் என் குடும்பமும் என் வேலையும் என்னுடைய எதிர்காலமும் என்னுடைய சபையும் வெட்கப்பட்டு போவது.
அப்ப தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு, அவரை நோக்கி பார்க்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப ரெண்டாவது என்ன பாஸ்டர்? ரெண்டாவது யார் பாஸ்டர் வெட்கப்பட்டு போவதில்லை? அதே சங்கீதம் 119வது சங்கீதம் 6வது வசனத்தை கவனித்தீங்கன்னா அங்க சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய கற்பனையெல்லாம் கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க கற்பனையை நான் கண்ணோக்கும் போது நான் வெட்கப்படல ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த வசனத்தை பைபிளை சுமந்துக்கிட்டு தினமும் அதிகாலையில் அடுத்து செகண்ட் சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸ்னு இந்த பீஸ் அசம்பிளி சர்ச்சில் ஒவ்வொரு வாரமும் வரீங்க, ஆனால் வீட்டில் உள்ளவங்க வெளியில் வர்றவங்க ஐயோ எப்போ பார்த்தாலும் பைபிள் பைபிள் தூக்கிட்டு போகிறான், என்ன ஒரு முன்னேற்றமும் காணும், ஆண்டர் ஓடுற என்ன பெரிய முன்னேற்றத்தை பார்த்த, உன் வாழ்க்கை இன்னும் மாறலையம்மா, உன் குடும்பம் இன்னும் மாறலையம்மான்னு வீட்டில் உள்ளவங்க வெளியில் உள்ளவங்க எல்லாரும் பேசுகிறாங்களா? என்ன பைபிள் தூக்கிட்டு போய் நீ என்னத்தை பெருசா கண்ணுன்னு சொல்றாங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், இந்த கற்பனையை கண்ணோக்கி இந்த வேதத்தை இரவும் பகலும் சுமக்கிற தேவ பிள்ளையே, ஒரு நாள் வரும், யாரெல்லாம் இந்த கற்பனை இந்த வசனத்தை சுமந்து நிற்கிறீங்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. யோசேப்பை கவனித்து பாருங்க. யோசேப்பை சொந்த அண்ணங்காரங்களை படுகுழியில போட்டாங்க. அங்க இருக்கிற போத்திபார் மனைவி வீண் பழியில போட்டா. கடைசியில் யோசேப்பு சிறைச்சாலையின் வழியில விழுகிறான். யோசேப்புக்கு படுகுழி, வீண் பழி, சிறைச்சாலையின் வழி, 3 விதமான நிலைமையில யோசேப்பு தள்ளப்படும் போது, எனக்கு ஆண்டவரை இவ்வளவு பெரிய உபத்திரவம், 13 வருஷம் செய்யாத குற்றத்துக்கு என்ன சிறையிருப்பில் ஜெயிலில் போட்டேன்னு இவ்வளவு பாடுபடுத்துறாங்களே, எதுக்குப்பா இந்த வாழ்க்கைன்னு சொல்லி யோசேப்பை புலம்பும் போது கர்த்தர் அந்த யோசேப்புக்கு சொன்ன காரியம் தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் 17, 18, 19 வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா வேதம் போடப்பட்டிருக்கு, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டாலும் அவருடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நான் சொல்லுவேன், யோசேப்புக்கு எத்தனை உபத்திரம் வந்துச்சோ தங்கச்சி, யோசேப்புக்கு எத்தனை பாடுகள் வந்துச்சோ தங்கச்சி, அப்பாவே தரிசனத்தை புரிந்து கொள்ளல, அம்மா தரிசனம் புரிந்து கொள்ளல, வீட்டில் உள்ளவங்க தரிசனத்தை புரிந்து கொள்ளல, கூட இருக்கிற அண்ணங்காரங்க தரிசனத்தை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏன் அநேக நேரம் ஆவி பெற்றவங்க கூட உங்க தரிசனத்தையும் அழைப்பையும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா நாள் வரும், யாரெல்லாம் சிறைச்சாலையில கடந்தாலும் இந்த கற்பனையை விட்டு பிரியாம இருப்பீங்க. நான் யோசேப்பை போல ஒரு நாள் வரும், யோசேப்பின் வில் உறுதியாய் நின்றது. அவர் கற்பனைகளை கண்ணோக்குகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவது யார் பாஸ்டர் வெட்கப்பட்டு போவதில்லை? ஏசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கவனிச்சீங்கன்னா 49:23 பின்பகுதியை பாருங்க. எனக்கு காத்திருக்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்க காத்திருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான். ஊட்ஸ் என்கிற தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகணுமா இருந்தான். அவனுக்கு 7 குமாரர், 3 குமாரத்துக்கு 500 ஏர்மாடு, 500 கழுதை, 500 7,000 ஆடுகள், 3000 ஒட்டங்கள், திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்ததும் அல்லாமல் அதனால கிழக்கத்தி புத்திரர் எல்லாரை விட மிகவும் பெரியவனாயிருந்தான். சேலத்தில் யாருப்பா பெரிய பணக்காரரு? அல்லேலூயா. கிழக்கத்தி புத்திரரை விட மிகப்பெரிய பணக்காரன் யார் தெரியுமா? ஜோப். கர்த்தரை ஆராதிக்கிறவன் தான் மிகப்பெரிய ஸ்தானத்தில் உயர்ந்து வரணும். தேவனை தேடுகிற பிள்ளைங்க தான் உயர்ந்த ஸ்தானத்தில் பெரிய அளவில் வரணும். ஆனால் இன்னைக்கு ஏன் சபை மேலே வர மாட்டேங்குது? இன்னைக்கு ஏன் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க மேலே வர மாட்டாங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேதம் போடப்பட்டிருக்கு, யோபு உத்தமனாய் கர்த்தரை சேவித்தான். அவன் தேவனுக்கு பயப்படுறவனா இருந்தான். பொல்லாப்பு விட்டு பாவத்தை விட்டு விலகிறவனா இருந்தான். அதில் தான் கர்த்தர் யோபுவை கர்த்தர் மிகப்பெரிய ஸ்தானத்தில் உயர்த்தி வச்ச போது, அதே யோபு 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வீட்டை போய் வாசி பாருங்க. சாத்தான் உடனே பார்க்குறான், எப்பா யோபு மேலேயே கண்ணு வச்சுட்டு வரான். ஒரு நாள் கர்த்தருடைய சன்னிதியில் சாத்தான் வந்து நிற்கும் போது ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், சாத்தானே என்ன எங்கேருந்து வர அப்படின்னு சாத்தானை பார்த்து கேட்டா. அவன் சொல்கிறான், நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். டக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, டே என் தாசனாகி யோபு மேலே கண்ணு வச்சியா, யோபு மேலே கண்ணு வச்சியா? அவன் மண்டை மரம் மெல்ல சொரிஞ்சிட்டு சொல்கிறான், எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்? டேய் நீ இப்போதான் என் தாசனாகி யோபு மேலே கண்ணு வச்ச, ஆனால் நான் யோபுவை தாயின் கருவில் உருவாக முன்னமே கண் போட்டேன். அல்லேலூயா. இப்பதான் பீஸ் அசம்பிளி சர்ச் மேல பிசாசு கண்ணு வைக்கிறான்னு நினைக்கிறியா? இல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே ஆண்டவர் உன் மேல கண் போட்டபடியினால் அந்த சத்துரு எத்தனை உங்க சபையை அடிக்க திட்டமிட்டாலும், உங்க வாழ்க்கை அழிக்க திட்டமிட்டாலும், கிறிஸ்து இயேசு இருக்கிற வரைக்கும் உன் குடும்பம் அழியாது, உன் சபை அழியாது, உன் தரிசனம் அழியாது, உன் ஊழியம், உன் பிள்ளை அழிவது இல்லை. அல்லேலூயா.
உடனே சாத்தான் கேட்குறான், ஆண்டவரே ஒரு வாய்ப்பை கொடுங்க, நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. அதில் தான் யோபு கர்த்தாவே தேவர்கள் உங்கள் கொப்பானவர் யாருன்னு பாட்டு பாடுறான், கொஞ்சம் நான் பீஸை பிடுங்குறேன், அப்போ உங்களை தூசிக்கிறானான்னு பாருங்கன்னு கேட்குறான் 11ஆம் வசனத்தில். உடனே ஆண்டவர் சொல்றாரு சோதிச்சுப்பார் அப்படிங்கிறா. எப்போ ஆண்டவர் சோதிச்சுப்பார்னு சொன்னானோ உடனே சாத்தான் 500 ஏறுமாடு, 500 கழுதை, 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 10 பிள்ளைகளை ஒரே நாளில் யோபு விட்டு எடுத்தான். யோபுவுக்கு ஒரு பெரிய பாடுகள் வந்தது. ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கான். யோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9ஆம் வசனத்தில் மனைவியை குத்தி காட்டுறா. ஏய் நீ ஏன் இன்னும் உத்தமத்தில் இருக்கிற, உறுதியா நிக்கிற, தேவனை தூசி ஜீவனை விடு, எல்லாத்தையும் இழந்துட்டல, இதுக்கு மேல இயேசு தேவையா, இதுக்கு மேல ஆண்டவர் தேவையா, இதுக்கு மேல பீஸ் அசெம்பிளி சர்ச் தேவையா, நீ ஆண்டரை விட்டு வெளியே போ அப்படிங்கிறான். சில நேரம் பிசாசு டைரக்டாகவும் வருவான், சில நேரம் இன்டைரக்டாகவும், அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஆளை வச்சே வருவான். அப்படி வந்து சொல்லுவான் சர்ச்சுக்கு போகாத, தேவனை தேடான்னு சொல்லுவான். ஆனால் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் யோபு சொல்கிறான், தேவனத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையை பெறாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உதட்டில் கூட பாவம் செய்யாமல் யோபு நின்னா பாருங்க. அப்போ யோபு கிட்ட 3 சிநேகிதர்கள் வராங்க, 3 நண்பர்கள் வராங்க அவனை விசாரிக்கிற மாதிரி. தேமானினாகி எலிப்பா, சூகியனான பில்தாத், நாகமாத்தியான சோப்பாருங்கிற 3 நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, யோபு உனக்கா இந்த நிலைமை, அப்பா நீ மிகப்பெரிய அரசனா வாழக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தவனையா, அப்பா அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யா இருந்தவன், எப்படிப்பா ஒரே நாளில் இப்படி கீழே இறங்கிட்ட அப்படின்னு அவனை ஆறுதல் படுத்துறதுக்காக அவனுக்கு வந்தாங்க. ஆனால் வந்தவனுக்கு கொஞ்ச நேரத்தில் அவனை குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏதோ தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணியிருப்ப, நீ ஏதோ ஆண்டருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருப்ப, நீ ஆண்டரை விட்டு விலகி இருப்ப, அதெல்லாம் கர்த்தர் அடிச்சாரு பத்தியா சபையை, அடிச்சாரு பத்தியா அந்த குடும்பத்தை, அடிச்சாரு பத்தியான சில நேரம் ஆவி பெற்றவங்களும் பேசுவாங்க. ஆனால் யோபு சொல்றான், அங்கே உள்ள சிநேகிதர்கள் கேட்குறாங்க, ஆண்டர் உங்ககிட்ட இருந்தா இது நடக்குதாடா, ஏன்டா நடந்திருக்கணும், ஆண்டவர் கூட இல்லடான்னு சொல்றாங்க. ஆண்டவர் கூட இருக்காரா அங்க சொல்லு அப்படின் போதுதான் யோபு சொல்றான், நான் முன்னாடி போனாலும் இல்லதான், பின்னாடி போனாலும் இல்லதான், வலது புறத்துல அவர் கிரியை செய்து நான் பார்க்கலதான், இடது புறத்துல நான் காணாதபடிக்கு ஒளிஞ்சுதான் இருக்கிறாரு, ஆனா நான் போகிற வழியை அறிவா, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். சிஸ்டர் உங்களை சோதிக்கிறாரு, அம்மா உங்களை சோதிக்கிறாரு, தம்பி உன்னை சோதிக்கிறா, அண்ணன் உன்னை பொண்ணா இந்த சோதனைக்கு பின்னாடி இந்த பீஸ் அசெம்பிளி சர்ச் ஒரு பெரிய பொண்ணா நல்ல கரங்களை தட்டி கர்த்தாவே எங்களை பொண்ணாய் விளங்க பண்ணுவீரா. அப்ப இந்த யோபு சொல்றான், யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றான், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் எனக்கு எப்பாவது மாறுதல் வராத ஆண்டவரே, எனக்கு எப்போதும் மாறுதல் வரும் என்று காத்திருக்கிறேன். காத்திருந்தான். ஆனால் நடந்த விஷயம் என்ன? 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் தேவரீ சகலத்தை செய்ய வல்லவனை செய்யனது ஒன்றுமே தடைபடாதுன்னு எத்தனை நெருக்க வந்தாலும் ஆண்டவர் நல்லவர், பெரியவர், உயர்ந்தவர்னு இந்த சபையில் வார அப்பாவை ஆராதிக்கிறத விடாதீங்க, ஆண்டவரை தேடுறத விடாதீங்க, ஆண்டருக்காக நீங்கள் ஓடுறத விடாதீங்க. எப்போ சகலத்தையும் செய்ய வல்லவனை செய்யனது ஒன்றும் தடைபடாதுன்னு சொல்லி 42ஆம் அதிகாரத்தில் சொல்ல ஆரம்பித்தானோ, அதுக்கு முன்னாடி அதிகாரம் வரைக்கும் புலம்பல், அதுக்கு முன்னாடி அதிகாரம் வரைக்கும் பஞ்சப்பாட்டு, அதுக்கு முன்னாடி அதிகாரம் வரைக்கும் ஐயோ எனக்கு ஏன் மாற்றம் வராதான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்த மனுஷன். ஆனால் எப்போ 42ஆம் அதிகாரத்தில் ஒரு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்லுவேன், யோபுவுக்கு எப்போ வைராக்கியம் வந்துச்சு? ஏன்னா 38ஆம் அதிகாரத்தில் ஒரு பெருங்காற்று வர ஆரம்பித்தது. இந்த யோபு சாம்பலில் உட்காந்து உபவாசம் போட்டிருக்கான். ஒரு பெருங்காற்று வர ஆரம்பித்த போது யோபு பார்க்குறான், ஐயோ ஏற்கனவே 10 பிள்ளைகள் இந்த பெருங்காற்று தானே. யோபு 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஒரு பெருங்காற்றை தூக்கிட்டு போச்சே, இப்போ என்னையும் தூக்கிட்டு போகிறதுக்கு தான் இந்த பெருங்காற்று வந்திருக்கான்னு நினைச்சான். இல்ல மகனே, அந்த பெருங்காற்று சில இழப்புகளை தந்திருக்கலாம், ஆனா இந்த பெருங்காற்று இழந்தவைகளை திரும்ப தருகிற பெருங்காற்று. இழந்தவைகளை ஒரு காற்று இந்த பீஸ் அசெம்பிளி சர்ச்சில் இறங்குது. இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லயே பீஸ் அசெம்பிளி சர்ச்சில் ஒரு பெருங்காற்றை கர்த்தர் இறங்க பண்றான். அந்த பெருங்காற்றுல இருந்துதான் கர்த்தர் அவனுக்கு இறங்கி வந்து, யோபே சமுத்திரத்தை உண்டாக்குனது யாரா? காண்டா மிருகத்தை நீ கட்டி அதற்கு ஏர் போட்டி உழ முடியுமா? லிவியாதன் என்று சொல்கிற நீண்ட பாம்பை நீங்கள் தூண்டினால பிடிக்க முடியுமா? டேய், மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே ஊடி இன்னதை அடிக்க வேண்டும், இந்த நேரத்தில் அடிக்கணும்னு சொல்லி மின்னலுக்கு கட்டளை எடுக்கிறது யாரு? இத்தனை காரியத்தையும் ஆண்டவர் 4 அதிகாரத்துலையும் நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக அவன் மேலே வாய், நான் மோசம் வந்தது போல் உன்னோடு இருப்பேன், அப்படி ஏதாவது பேசுவார்னு பார்த்தா 4 அதிகாரத்துலேயும் ஆண்டவர் நான் யாருங்கிறத மட்டும்தான் பேசினார்.
உங்கள் சபையில் அவர் யாருங்கிறத மட்டும் பேசிக்கிட்டே வராருனா, நான் சொல்கிறேன், அதற்கு பின்னாடி யோபுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வருது. சிஸ்டர், ஜெபிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் ஊழியத்தில், எங்க பிசினஸ்ல, கர்த்தாவே, என்னுடைய தரிசனத்தில் 2 மடங்கு பலன் வருவதாக. சிஸ்டர், நெருக்கம் வருது, பாடுகள் வருது, ஏன் கலங்குறீங்க? உபத்திரம் வருது, போராட்டம் இருக்கு ஊழியத்தில், ஐயோ வாடகை கொடுக்க முடியல, ஐயோ பல கஷ்டத்தில் பாடுகள் இருக்கிறோன்னு ஏன் புலம்புறீங்க? கர்த்தர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய ஒண்ணுது, சகலத்தை செய்ய வல்லவர், சகலத்தை செய்ய வல்லவர், சகலத்தை செய்ய வல்லவர்னு நீங்க அவரை உயர்த்திக்கிட்டே இருந்தா போதும், அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை மகிமையா செய்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு சிபிஎம் சர்ச்சை கர்த்தர் ஒரு சின்ன சர்ச்சா இருந்தா கூட சிபிஎம் சர்ச்சை 15 சென்ட் கொண்ட சபையா அங்க இடம் வாங்குறாங்க தெரியுமா? ஏன் சிபிஎம் சர்ச் பேக்ரவுண்ட் இல்லாத சபை தான். ஏன் சிபிஎம் சர்ச் இவ்வளோ வளருது தெரியுமா? உண்மையாக சொல்கிறேன், எத்தனை நெருக்கம் வந்தாலும் பிரதர் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. எனக்கு கோயம்புத்தூர் ஒரு சகோதரர் இருக்கிறார். பிரதர் சிபிஎம் பற்றி அவர் கொஞ்சம் சொல்லுவார் என்கிட்ட. என்ன தெரியுமா பிரதர் சிபிஎம் கிட்ட என்ன சீக்ரெட்? உடனே அவர் சொன்னார், பிரதர் எனக்கு வேலையே இல்லைன்னு போனேன். உடனே எங்கள் ஐயா சொன்னார், சிபிஎம்ல இருக்கிற அந்த போதகர், அவர் சொன்னார், பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, 4:30 மணிக்கு தினமும் எந்திரிச்சுக்கப்பா, 5:30 மணி வரைக்கும் நீ என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பா. கர்த்தர் எனக்கு வேலையை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம்னு பண்ணிட்டே இரு, நீ இழந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உனக்கு வேலையை கொடுப்பாருன்னு சொன்னாராம். உடனே அதே போல இவருக்கு வேலையை கொடுத்து இன்னைக்கு எல்லாம் பயங்கர உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வந்துட்டா. இப்போ ஆண்டவரே எனக்கு திருமணமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டபோது உடனே பாஸ்டர்கிட்ட போய் மறுபடியும் கேட்குற, பாஸ்டர் ரொம்ப வருஷமா எனக்கு திருமணமே ஆகலை, 28 வயசை தாண்டிட்டேன், எனக்கு மேரேஜ் ஆகுமானு தெரியல, 29 ஆக போகுது. உடனே அவர் சொன்னாராம், ஸ்தோத்திரம் பண்ணுப்பா அதான் டேப்லெட் அப்படின்னாரா. குடும்பத்தில் குழந்தை இல்லையா, ஸ்தோத்திரம் பண்ணுப்பா அதான் டேப்லெட் அப்படிங்கிறாராம். நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரத்தினால தான் கிருபை பெருகுது. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணதான், நீங்கள் ஆராதிக்கதான், நீங்கள் ஆண்டவரை தேடதான். அதில் தான் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் இந்த பீஸ் அசெம்பிளி சர்ச்சை ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை வந்து என்ன ஆராதிக்கிறானா, என்னை கனம் பண்ணுகிறவல்ல, நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப இந்த யோபு காத்திருந்தானா, கர்த்தர் அவன் நிலைமை என்ன செஞ்சிட்டாரு, 2 மடங்கு ஆசீர்வதிச்சிட்டார். அப்ப இதுல என்ன தெரியுது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப 4வது காரியம் என்ன பாஸ்டர்? ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 50:7 கவனிச்சிங்கன்னா, கர்த்தரோ வென்றால் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன். இந்த வசனத்தை ஏசாயா எழுதினாலும் இந்த வசனத்தை ஏசாயா தன்னுடைய நிலைமையை சொல்லலை. இந்த வசனத்துக்கு அதிகாரி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் அந்த அதிகாரி. கர்த்தரோ வென்றால் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, அதனால தான் என் முகத்தை என்ன செஞ்சுட்டேன், கற்பாறையை ஆக்கிட்டேன். என்ன பாஸ்டர், 4வது யார் வெட்கப்பட்டு போவதில்லை? முகத்தை கற்பாறையாக்குறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. பாஸ்டர் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ்டர். இயேசுவை கல்வாரி சிலுவையில் அடிக்கும் போது பிரதான ஆசாரியன் சொல்றான், டேய் தேவாலயத்தை 3 நாளைக்குள்ள இடிச்சு கட்டுறவனே எங்க சிலுவையிலிருந்து இறங்கி வான்னு சொல்லி பிரதான ஆசனம் குத்துறான். பக்கத்தில் இருக்கிற கள்ளன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் உன்னை ரட்சித்துக்க, என்னை ரட்சித்து விடுன்னு சொல்றான். கள்ளனும் குத்துறான். அங்க இருக்கிற போர்ச்சவன் சொல்றான், இவன் மற்றவனை ரட்சித்தான், தன்னை ரட்சிக்க வக்கீலடா, இவன் எங்கடா பெரிய ஆளா இருக்க போறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போர்ச்சவன் பேசுறான், கள்ளன் பேசுறான், பிரதான ஆசனம் பேசுறான். கர்த்தர் யாருக்கோ சொல்றா, சில நேரம் கீழே உள்ளவனும் பேசுவான், சில நேரம் மேல உள்ளவனும் பேசுவான், சில நேரம் அடித்தட்டில் உள்ளவங்களும் பேசுவாங்க, சில இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவங்களும் பேசுவாங்க. அதிகாரி பேசுவான், பிரதான ஆசாரியன் பேசுவான், கீழே கிடக்கிற சாமானிய மனிதனும் பேசுவான். ஆனால் இத்தனை பேர் பேசும்போது ஆண்டவர் அங்கு வாய் திறவாத சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். ஆனா அந்த சிலுவையில யார்கிட்ட பேசினாரு? ஒருத்தன் சொன்னா, ஆண்டவர் இவர் தவறு எதுவும் செய்யலடா, ஆண்டவரே உங்க ராஜ்யம் வரும்போது அடியேன்னு நினைத்து கொள்ளுங்கள்னு எவன் ஒருத்தன் தாழ்த்தினானோ அவன் கிட்ட ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், அண்ணே வேலையில் எதிர்ப்பு வருதா, குடும்பத்தில் எதிர்ப்பு வருதா, பாஸ்டர் ஊழியங்களில் எதிர்ப்பு வருதா, போராட்டங்கள் வருதா, மாம்சத்தில் ஊழியம் செய்கிறான், இவன்லாம் ஊழியத்தில் அழைப்பே இல்லாதவன் அப்படிலாம் பல பேர் பேசுகிறாங்களா? நிறைய நேரம் நீ சுவிசேஷத்தை எந்த அடிப்படையில் செய்கிற, தடி எடுத்தவன் தண்டல்காரன் சொல்லி பல பேர் உங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் கொடுக்குறாங்களா? நான் சொல்லுவேன், எத்தனை பேர் உங்களை காயப்படுத்தினாலும் தம்பி தங்கச்சி, நீ முகத்தை கற்பாறையை போல ஆக்கணும், இருதயத்தை கற்பாறையை போல ஆக்கணும், உங்கள் உள்ளத்தை கற்பாறையை போல ஆக்கி யார் என்ன பேசினாலும் நீங்கள் ஆண்டவருடைய
அழைப்புலையும் திட்டத்திலையும் தரிசனத்திலையும் உங்க வாயை கட்டி தேவ சமூகத்தில் உண்மையா நீங்க ஓடுவீங்கன்னா ஒரு நாள் வரும், பிதாவாகிய தெய்வம் மூன்றாவது நாள்ல கிறிஸ்து இயேசுவை உயிரோட எழுப்பி இந்த உலகத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்து தாங்கிறத, ஒட்டுமொத்த உலகத்தின் சகல ராஜ்யத்துக்குரிய கிரீடம் அவர் மேலதான் வரப்போதுங்கிறத, மூன்றாவது நாள்ல இயேசுவை உயிரோட எழுப்புனது உண்மையானால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய உயரம் வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மகிமை வச்சிருக்கிறார். அப்ப நாலாவது யார் வெட்கப்பட்டு போவதில்லை. முகத்த கற்பாறைய போல ஆக்குகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்ப நாலாவது அஞ்சாவது யார் பாஸ்டர் வெட்கப்பட்டு போவதில்லை? ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், ரோமர் புஸ்தகம் 9:33, ரோமர் புஸ்தகம் 10:11, 1 பேதுரு 2 ஆகிய இந்த வசனத்தை கவனித்து பார்க்கின்றார். இதோ இடதற்கான கல்லையும் தவறுகிறதற்கான கண்மலையும் நான் சீயோனில் வைக்கிறேன். இந்த கல்லை விசுவாசிக்கிறவனோ, எந்த கல் உலகத்தால் தள்ளப்பட்டவர் அந்த கல் தான் இயேசு. உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர் அந்த கல்லு தான் இயேசு. அந்த கல்லு தான் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43, 44, 42, 43, 44 எப்பா மனுஷரால் தள்ளப்பட்ட அந்த கல்லு தான் விலையேறப்பட்ட தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல் அந்த கல்லை எழுப்புனான்னு சொன்னாரு. அந்த கல்லு தான் கிறிஸ்து இயேசு. ஒருவேளை உலகம் உங்களை தழுது புறக்கணிக்கிறது நீங்க புலம்புறீங்களா? கலங்காதீங்க. இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தான் தள்ளுனா, உலகம் தள்ளுச்சு. யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் தமக்கு சொந்தமான ஜனத்துல யூதர்கள் வெளியில வந்தார். ஆனா அந்த யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அடிச்சு கொன்றாங்க. ஆனாலும் கிறிஸ்து இயேசுவானவர் யார் புறக்கணிச்சாலும் யார் தள்ளனாலும் அந்த தள்ளப்பட்ட கல்லைத்தான் பிதாவாகிய தெய்வம் தலைக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் உயர்த்தினார். அந்த கல்லை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. அப்ப 5 காரியத்தை நான் சொல்லிட்டேன். முதல் காரியம் என்ன? அவரை நோக்கி பார்க்குற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ரெண்டாவது காரியம் என்ன சொன்னேன்? இந்த கற்பனையை கண்ணோக்குகிறவர்கள் வெட்கப்பட்டு, வசனத்தை ஆசையாக வார வாரம் கேட்கணும், ஆசையாக வார வாரம் பாஸ்டர் பேச மாட்டாரா, சீஃப் புதுசாக வந்திருக்கிற கெஸ்ட்டு பேச மாட்டாங்களான்னு வசனத்துக்காக ஆசையாக வரீங்க பாருங்க. அந்த கற்பனையை கண்ணோக்குகிறவர்கள் வாஞ்சிக்கிறவங்க மேலே அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவது காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நாலாவது என்ன சொன்னேன்? கற்பாறையா உங்கள் இருதயத்தை மாற்றி உங்கள் முகத்தை மாற்றி யுத்தம் பண்ணாமல் நீங்கள் சண்டை போடாதீங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணி விட்டு கொடுத்து நீங்கள் தாழ்த்தி இருங்க, அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அஞ்சாவது, அவர் மேல விசுவாசமா இருக்கிறவங்க எந்த நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நான் இப்பதான் பிரசங்கத்துக்குள்ள நுழையிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இன்னைக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டை தான் பேச போகிறேன். ஒவ்வொரு சர்வீஸில் ஒரு பாயிண்ட், மொத்தம் 9 காரியம் பேசணும். ஆனால் உங்கள் ஐயா 3 சர்வீஸ் தான் வச்சுருக்காரு. அடுத்து கர்த்தருக்கு சுத்தமான 9 சர்வீஸ் வைக்கட்டும். 9 பாயிண்ட்டை நான் பேசுகிறேன். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு பேசிட்டு அடுத்த செகண்ட் சர்வீஸில் 2வது பாயிண்ட்டை நான் 2வது காரியத்தை வேகமாக அவங்களோட செகண்ட் பாயிண்ட்டை வேகமாக அவங்களோட நான் பேச போகிறேன். அப்போ பாஸ்டர், இன்றைக்கு எங்களுக்கு நீர் என்ன காரியத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க? இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச வேண்டிய பாத்திரம் பேதுரு. என்ன பாஸ்டர், பேதுரு குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல இருந்து 22வது வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, 14ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல இருந்து நீங்க கடைசியில 34வது 35வது வசனம் வரைக்கும் நீங்க எழுதி கொள்ளுங்க. வீட்டில் போய் வாசிங்க. ஒருவேளை புதிதாய் வந்தவர்களுக்காக நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க விரும்புகிறேன். இயேசு அவர் ஊழியத்தில் பலவிதமா சப்பானிகளை நடக்க வைக்கிறார், குடர்களை பார்க்க வைக்கிறார். இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பிரம்மாண்டம் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிற அந்த காலகட்டத்தில் இயேசுவுக்கு எப்போதெல்லாம் அவர் ஜபத்தை, எப்பெல்லாம் அவர் ஊழியத்தை, அவர் பிரசங்கத்தை செய்து முடிச்சாலும் அவர் உடனடியாக சீஷரை பார்த்து சொல்லுவார், நான் இப்ப பிதாவை நோக்கி நான் ஜெபிக்கிற நேரம் என்று சொல்லி சில நேரம் சீஷரை கூட்டிக்கிட்டு போய் ஜெபிப்பார், சில நேரம் சீஷரை விட்டுட்டே போய் ஜெபிப்பார். நீங்க லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ல கவனிச்சீங்கன்னா, சீஷரை கூட்டி கொண்டு போய் 12 பேரோடையே கூடி அவர் ஜெபிக்கிற காலங்களையும் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 9:28 பார்த்தீங்கன்னா 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போய் மருவமலையில ஜெபிக்கிறதையும் பார்க்கிறோம். கர்த்தர் இதிலிருந்து நமக்கு என்ன சொல்றா? சபைகளை கூடி ஜெபிக்கிற கூடுகையே நீங்க வந்து உட்காருங்க, உங்க தனிப்பட்ட ஜெபத்தையும் உங்க வீட்டில் நீங்க விடாதீங்கிறா. இயேசு இந்த 2 விதமான ஜெபத்தையும் அவர் செய்தார். அப்ப இயேசு இப்ப சீஷரை பார்த்து சொல்றார், எப்பா பேதுரு, நான் இப்ப பிதாவோட நான் பேச விரும்புறேன், நான் தனித்து ஜெபம் பண்ணும்படி நான் இருக்க விரும்புறேன், அதனால நீ சீஷரை கூப்பிட்டுட்டு நீ புறப்பட்டு போவியா பெத்சாயிதாவுக்குன்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்ல படகுல
அனுப்புறா. உடனே பேதுருவும் தன்னுடைய சீஷர்லாம் தன் கூட இருக்கிற சீஷர்லாம் கூட்டிக்கிட்டு அவரும் புறப்பட்டு போறா. உடனே அங்க நடந்த விஷயம் என்னன்னா, இவங்க போக வேண்டிய கரை சேர வேண்டிய இடத்துல கரை சேர முடியாதபடி ஒரு பெரிய பெரும் காற்றும் கடல் அலையும் அவங்களுக்கு வர மாதிரி எழும்பி வருது. இப்படி எழும்பி வரும்போது நடந்த விஷயம் என்ன, ஐயோ நம்ம சாகத்தான் தான் போறோம்னு சொல்லி இவங்க எல்லாரும் கை கால் நடுங்கி விடவிடத்து போய் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இயேசு மலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ராத்திரியில சாயங்காலத்தில் இயேசு மலையில ஏறினார். சீஷருடைய படகு ராத்திரியில வீட்டுக்கு போக முடியாம கரைக்கு போக முடியாம நடுக்கடல்ல நிக்குது. ஆனா இயேசு இந்த நிலைமையை அறிஞ்சு ராத்திரியில அவர் என்ன செய்யறாருன்னா, பிதாவுடைய இருக்கிற உறவை கூட கொஞ்சம் நிறுத்திட்டு அவர் இறங்கி வந்து சீஷர்களை பார்க்கிறதுக்காக அவர் கீழே இறங்கி வந்தா படகு இல்லை. உடனே இயேசு பார்த்தார், அவர் படகு இல்லாதபடியினால அவர் கடலின் மேலேயே நடந்து சீஷர் இருக்கிற அந்த கடல் அந்த படகு தத்தளிக்கிற இடத்துல இயேசு கடலின் மேலேயே நடந்து வருகிறார். உடனே சீஷர் பார்க்கறாங்க, ஐயோ ஒரு ஆவி, ஒரு பொல்லாத அசுத்த ஆவி, பேய் தான் வருதுன்னு சொல்லி அவங்க ஆவேசம் கலங்குறாங்க. அந்த நேரத்தில் தான் இயேசு சொல்றார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்னு சொல்றார். உடனே பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீர் தான்னா நானும் இந்த கடல் மேல நடந்து வர நீங்க விரும்புறீங்களா ஆண்டவரே, உமக்கு சித்தம் தானான்னு கேட்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் வாடா அப்படிங்கிறா. உடனே பேதுருவும் விசுவாசத்தோட கால் எடுத்து வச்சா. கொஞ்ச தூரம் இயேசுவை முன்னாடி வைக்கிற வரைக்கும் நல்லா நடந்துதான் போனான். ஆனா எப்ப காற்றை பார்த்தானோ, எப்ப கடல் அலைகள் அவன் கால் மேல கொஞ்சம் ஏறதை பார்த்தானோ, ஒருவேளை மூழ்கிடுவோமோன்னு சொல்லி கொஞ்சம் பின்னாடி திரும்பி காற்றையும் கடலையும் பார்த்தான் பாருங்க. எப்ப பிரச்சனையை பார்க்க ஆரம்பித்தானோ அங்கதான் மூழ்கி போனான் பேதுரு. உடனடியாக ஆண்டவர் ரட்சியோன்னு சொல்லி பேதுரு கையை தூக்குறான். இயேசு உடனே அவன் கையை பிடித்து தூக்கி விட்டுட்டு சொல்றார், ஏன்பா நீ சந்தேகப்பட்டன்னு சொல்லி இந்த பேதுருவை தூக்கி கொண்டு போய் அந்த படகுல அவனை உட்கார வைத்த போது காற்று அமர்ந்தது. அந்த படகுல உள்ளவங்க எல்லாரும் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் தான் சொல்லி எல்லாரும் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. அப்போ இதில் இருந்து தான் மொத்தம் 9 காரியத்தை பேச எனக்கு நேரம் இல்லை. நான் ஒரு காரியத்தை தான் இந்த முதல் சர்வீஸில் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். அப்போ பாஸ்டர் இதில் எங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த பேதுரு இவ்வளோ பெரிய பாடுகளில் வரும்போது, இவ்வளோ பெரிய உபத்திரவத்தில் வரும்போது எப்படி இது நடந்தது பாஸ்டர்? நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவரை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் இயேசு ஏறினார். அப்ப அதற்குள்ளாக படகு நடுக்கடல்ல போய் சேர்ந்தபடியினால் அந்த படகு அலைகளினால் அலையப்பட ஆரம்பித்தது. இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்தில் அந்த கடல் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். சீஷர்கள் இயேசு கடல் மேல் நடந்து வருவதை கண்டபோது ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அந்த படகுல அவர் வர்றதுக்குள்ளேயே பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீரே நான் உம்மிடத்தில் ஜலத்தில் நடந்து வர கட்டளையிடும் சொன்ன போது அதற்கு அவர் வா அப்படின்ன போது இவன் நடந்து வர ஆரம்பித்தான். காற்று பலமா இருக்கிறதை அவன் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவனை ரட்சியும் என்று கரத்து உயர்த்தின போது உடனே கர்த்தர் அவனை கையை பிடித்து தூக்கிவிட்டு, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டான்னு சொல்லி அவனை தூக்கி விடுத்து மறுபடியும் படகுல சேர்த்தார். மெய்யாகவே தேவனுடைய குமார் என்பதை இப்படி நாங்கள் அறிந்திருக்கிறோம் எல்லா ஜனங்களும் அங்க இருக்கிற சீஷலும் சொல்லி காற்று அமர்ந்தது. பின்பு அவர்கள் கெனசரேத்து நாட்டில், அந்த மகிமையான நாட்டில், அந்த பெத்சாயிதா நாட்டில் அவங்க கரை சேர்ந்தார்கள், நகரத்தில் கரை சேர்ந்தார்கள். இப்ப இந்த சம்பவத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை உங்களோட பேச போகிறேன். என்ன முதல் காரியம் எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. பேதுரு இந்த மத்தேயு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24, 25 கவனிச்சிங்கன்னா, அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் வந்து சேர்ந்தபடியினால், படகு அலைகளினால் அலைவுபட்டபடியினால், எதிர்காற்றா இருந்தபடியினால அந்த படகு என்ன செய்தா, அலைகளினால் அலைவுபட்டது. இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்தில் அவர் கடலில் மேல நடந்து அவரிடத்திற்கு வந்தார். என்ன 4ஆம் ஜாமுன்னு போடப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் அன்றைக்கு இருந்த மூதாதையர்கள், பழைய வயசான ஆட்கள், தகப்பன்மார்கள், தாய்மார்களுக்கு தெரியும். முதல் ஜாமம் அப்படின்னா, நீங்க காலை இரவுல 12 மணி, உங்க பாஸ் சொன்னார்ல நான் 2 மணிக்கு வந்தேன்னு, அப்ப 12 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அதை முதல் ஜாமம் என்று, அன்றைக்கு நாட்கள் இல்லாத காலகட்டத்தில், மணிக்கூண்டு இல்லாத காலத்தில், டைம் பீஸ் இல்லாத காலகட்டத்தில் ஜாமத்தை வச்சு தான் அவங்க நேரத்தை எழுதினாங்க. அப்ப இரவுல 12 மணியிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் அது முதலாவது ஜாமோன்னு அன்றைக்கு பிரிச்சிருந்தாங்க மூதாதையர்கள்.
அப்போ காலையில் 6 மணி, இப்போ 6 மணிக்கு இங்கே சர்வீஸ்க்கு வந்தீங்க, காலையில் 6 மணிலிருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் அது 2வது ஜாமோன்னு அன்னைக்கு பிரிச்சிருந்தாங்க. 3வது ஜாமோன்னா மதியானம் 12 மணிலிருந்து மதியம் 12 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அது 3வது ஜாமோன்னு பிரிச்சிருந்தாங்க. ஆனால் 4வது ஜாமோன்னா சாயங்காலம் 6 மணிலிருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் அதுதான் 4வது ஜாமோன்னு பிரிச்சிருந்தாங்க. இப்போ இயேசு எந்த ஜாமத்தில் கடல் மேல் நடக்கிறாரு? வெரி குட், தூங்காமல் இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறேன், சோத்திரம். எத்தனாவது ஜாமத்தில்? ஆமாம், நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, சிஸ்டர் ஒரு சகோதரி அடிக்கடி வீட்டில் அதிகமாக இருக்க மாட்டாங்க, சர்ச்சிலே வந்துடுவாங்க, பிரசங்கம் நேரத்தில் பயங்கரமாக வந்துடுவாங்க சிஸ்டர். நான் கேட்பேன், சிஸ்டர் அவங்கள விட நீங்கள் தான் சிஸ்டர் ரொம்ப வசனத்து மேலே தாகமாக இருக்கிறீங்கன்னு ஒரு சகோதரி எங்கள் சபையில் இருக்காங்க. நான் ரொம்ப தாகமாக இருக்கீங்க. அவங்க சொன்னாங்க, அட போங்க பாஸ்டர், வீட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, அதனால தான் உங்ககிட்ட உங்கள் பிரசங்கத்தை கேட்டு கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமாம், அவங்க பாருங்க தூக்கத்துக்குன்னு மாத்திரையை போட்டால் கூட தூக்கம் வர மாட்டேங்குதான். ஆனால் எங்கள் பிரசங்கம் பார்த்தீங்களா, ஸ்லீப்பிங் டோஸை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த நிலைமைகளை வச்சிருக்கீங்க பாருங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த 4வது ஜாமோன்னா எத்தனாவது நேரம்? சாயங்காலம் 6 மணிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும். அப்போ இயேசு 4வது ஜாமத்தில் தான் இந்த பேதுருக்கிட்ட வராருனா, அப்போ நான் சொல்லுவேன், பேதுரு படகு எந்த நிலைமையில தள்ளப்பட்டு தெரியுமா? முதல் காரியம், அந்தகாரத்தில் அகப்பட்டவன். நான் வேக வேகமாக 3 காரியத்தை நான் இன்னைக்கு பேச போல, ஒரு காரியம் தான் பேசுகிறேன், செகண்ட் சர்வீஸில் செகண்ட் பாயிண்ட்டை பேசுகிறேன். ஆனால் மூணு நிலைமையை உங்களுக்கு சொல்கிறேன், பாயிண்ட் வேணா நீங்கள் எழுதிக்கங்க. முதல் காரியம், அந்தகாரத்தில் அகப்பட்டவன் பேதுரு. ரெண்டாவது அலைகளினால் அலைவுபட்டவன் பேதுரு. அலைகளினால் அலைவுபட்டவன் பேதுரு. கொஞ்சம் குயிக்கா. மூன்றாவது காரியம் அண்டி இருப்பவராலையும் கைவிடப்பட்டவன் பேதுரு. அண்டி இருப்பவராலையும் கைவிடப்பட்டவன். ஏன்னா பேதுரு அந்த கடல்ல மூழ்கும் போது அவன் கூட இருந்த அந்திரையா தம்பி விழுந்துட்டானேன்னு சொல்லி அவன் ஸ்விம்மிங் பூல் அடிச்செல்லாம் வந்து காப்பாற்றலைங்க. அவன் விழுந்தபோது அவன் கூட இருக்கிற நண்பர்கள், யாக்கோபு நண்பர்கள், அங்கே இருக்கிற யோவான், ஐயோ நான் ஃப்ரெண்டு விழுந்துட்டானேன்னு சொல்லி அவனை காப்பாற்றலைங்க. யார் காப்பாற்றினா? இயேசுதான் அவனை தூக்குனார், இயேசுதான் அவனை காப்பாற்றினார். நான் சொல்லுவேன், அப்போ 3 விதமான நிலைமைகளை அந்த பேதுருங்கிற சபை தள்ளப்படுது. ஒருவேளை உங்கள் திருச்சபைகளை, உங்கள் போதகரோ நீங்களோ, நீங்கள் அந்த காலத்தில் அகப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை அலைகளினால நீங்கள் அலைவுபடுறீங்களா? ஒருவேளை அண்டி இருப்பவங்களால நீங்கள் கைவிடப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசன செய்தியாய் தொடர்ந்து 3 கூடுதலின் தேவன் இடைப்படுவாராக. அல்லேலூயா. ஆமா, நீங்க போன உடனே அடுத்து ஒரு கூட்டம் வரும்ல, அதனால நீங்க செகண்ட் பாயிண்ட்லன்னு ஃபீல் பண்ண வேணா, அவங்க எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு எடிட் பண்ணியாவது போட்டுருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. முதல் காரியம், அந்த காலத்துல அகப்பட்டவன் பேதுருவுக்கு எப்போ பிரச்சனை வந்துச்சு? இரவின் 4ஆம் ஜாமத்துல தான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன், நீங்களும் நானும் இருக்கிறது ஒரு அந்தகாரம் தான், நீங்களும் நான் இருக்கிற ஒரு ராக்காலம் தான். ஆனால் நாள் வருது, இந்த ராக்காலத்துக்கு பின்னாடி ஒரு விடியற் காலம் வரப்போகுது. அதுதான் இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் மத்திய ஆகாயத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு மகிமையான காலம். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அந்தகாரம்னா என்ன? அந்தகாரம்னால என்னது? அந்தகாரம்னா இருள் அர்த்தம், இருட்டுன்னு அர்த்தம். ஆமாம், நான் ஒருவேளை ரொம்ப செந்தமிழாக பேசுகிறேன்னா கொஞ்சம் லோக்கலாகவே நான் பேசுகிறேன். கருப்புப்பா. அல்லேலூயா. நான் சொல்ல விளங்குதா? இருட்டு, ஒரு பெரிய இருட்டு. நான் சொல்லுவேன், ஒரு இருளுக்கு அதிகாரி யாரு? நீங்கள்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அவனை போட்டு கொடுக்கூடாதுன்னு இருப்பீங்க போல தெரியுது. இருளுக்கு அதிகாரி யாருப்பா? சாத்தான், பிசாசு தான் அவன் இருளுக்கு அதிகாரி. அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, நிறைய பஞ்சாயத்து எந்த நேரத்தில் தான் பிசாசு செய்கிறான்? திருடுவதாக இருக்கட்டும், கற்பழிப்பா, எல்லாம் இருட்டு வேலை தான். அவன் எல்லாத்தையும் குடும்பத்தை, பிள்ளைகளை, இன்னைக்கு சமீபத்தில் எத்தனையோ பிள்ளைகள் சாப்பிட்றாங்க, எல்லாம் இங்கே நடக்குது, இருட்டு வேலை தான் நடக்குது. நான் சொல்லு புரியுதா? மாந்திரிகம், செய்வன, பிள்ளி சுனிய, கட்டுகள் எல்லாம் இங்கே தான் செய்கிறான், ராக்காலத்தில் தான் செய்கிறான். நான் சொல்லுவேன், சில குடும்பங்கள்லாம் வருவாங்க, பாஸ்டர் அமாவாசை ஆகிட்டுனா என் குடும்பத்துக்குள்ளே பயங்கரமாக ஃபைட் நடக்குது பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏன் சிஸ்டர், எவனோ ஒருத்தர் ஏவுறான் பாஸ்டர், விடுறான் பாஸ்டர்னுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் அப்படி வருவாங்க நிறைய டிக்கெட்டு, கிராமத்தில் நிறைய வயசான பாட்டி எல்லாருமே அப்படி வருவாங்க. பாருங்கள், அத்தனையும் வச்சு நாங்கள் ஊழியம் செய்கிறோம் பாருங்கள். அல்லேலூயா. ஆமாம், இவங்களுக்காக நாங்கள் சொல்லுவோம், சிஸ்டர் இதெல்லாம் போகணும்னா நீங்கள் 2 நாள் உபவாசம் போட்டு, ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொன்னால், அது மட்டும் முடியாது பாஸ்டர். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக, நீங்கள் உபவாசம் போடுங்க எங்களுக்காக, அது உங்கள் ஊழியம், உங்கள் பாடு அப்படிங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஷயத்துக்கு வருவோம். அந்த காலத்தில் அகப்பட்டவன். நான் கேட்பேன், இருளுக்கு அதிகாரி
பிசாசு தானே. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, பேதுருவின் மேல அழைப்பு இருந்தது அல்லவா, பேதுருவை குறித்து தேவன் திட்டம் வச்சிருந்தார்ல, அப்ப பேதுருவுக்கு எப்படி அந்தகாரம் வரலாம்? 12 பேரும் பின்னாட்கள் அப்போஸ்தலராக இருக்க வேண்டியவர் அல்லவா. அப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற உன்னதமான ஆண்டவர் கூடவே இருக்கிற ஊழியக்காரனுக்கு அந்தகாரம் வருமா? நீங்க நல்லா கவனிங்க. அந்தகாரம் பிசாசுக்குரியதுன்னு போட்டிருக்கு. அப்ப ஒருவேளை வெளியில உள்ளவங்களுக்கு அந்தகாரம் வந்திருந்தா, தேவனை தெரியாதவங்க ஒரு இந்து குடும்பத்திலயோ இஸ்லாம் குடும்பத்திலயோ இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாதவங்க வந்திருந்தா பரவாயில்லையா பாஸ்டர், நீங்க கவனிச்சு பாருங்க. அதனாலதான் இயேசுவை தெரியாத ஒரு மனுஷன் தான் வேதம் போடப்பட்டிருக்கு. மார்க்கு புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1 to 20 வரைக்கும் நீங்க எழுதி கொண்டீங்கன்னா, அங்க 6000 பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் தான். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறை உள்ள கதரேனுடைய நாட்டில் இயேசு காலெடுத்து வைக்கிறாரு. இயேசு அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக ஓடி வருகிறான். அவனை சங்கிலிகளை கட்ட ஒருவராலையும் முடியல. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்துச்சுன்னு போடப்பட்டிருக்கு. அவனை அநேக தரம் விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டப்படணும். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவராலையும் முடியல. 6000 பிசாசு உள்ள வந்துருச்சு. அந்த 6000 பிசாசு உள்ள வந்தபடியினால அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால தன்னை காயப்படுத்திக்கிட்டு அடிக்கடி கையை கிழிச்சுக்குவான், காலை கிழிச்சுக்குவான், தொடையை கிழிச்சுக்குவான், வயிற்றை கிழிச்சுக்குவான். திடீர்னு அவனுக்கு நினைவு வந்து பார்த்தா, ஐயோ என் கையில ஏன் ரத்தம், காலில் ஏன் ரத்தம். மறுபடியும் சுயநினைவு வந்த போது வீட்டுக்கு ஓடலான்னு ஓடினா, மறுபடியும் அந்த அசுத்தாவி பிடிச்சு இழுத்து மறுபடியும் அவனை கல்லறையிலே கொண்டு வந்து வச்சிரும். நான் சொல்லுவேன், இந்த பிசாசு, இந்த கதரேனன் கொண்ட இந்த கதரேன நாட்டில் இருந்த இவன் பிசாசு பிடிச்சவன். இவனுக்கு குடும்பம் இருந்துச்சா? இருந்துச்சு. இவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தாங்க. இவனுக்கு வேலை இருந்துச்சு. இவனுக்கு வீடு இருந்துச்சு. இவனுக்கு தோட்டம் துறவு வாசி சொத்து எல்லாம் இருந்துச்சு. ஆனா என்றைக்கு பொல்லாத ஆவி அவன் வாழ்க்கையில வந்ததோ, ஒரு அந்தகாரம் அவனை பிடித்த போது, இவன் தேவனை அறியாதவனா இருந்தபடியினால் ஒரு அந்தகாரம் பிடித்த போது மனைவி இழந்தான், பிள்ளை இழந்தான், வீட்டை இழந்தான், வேலை இழந்தான். ஏன் கதரேனர் என்று சொல்லுகிற நாட்டையே இழந்தான். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், வேலை இழந்துட்டேன் பாஸ்டர், சந்தோஷம் இழந்துட்டேன், சமாதானத்தை இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்த நிலைமையில கிடக்குற நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லுவேன், இது ஒரு பிசாசுடைய வேலை. திருடன் திருடவன் கொல்லவன் அழிக்க வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்க வந்தேங்கிறார் பிசாசு. இந்த உலகத்துல சமாதானத்தை எடுத்து போடும்படி அதிகாரம் கொடுக்கப்படுது. ஆனால் இயேசுவோ உனக்கு சமாதானத்தை கொடுக்கவே இந்த உலகத்துல வந்தான். அப்ப நான் சொல்லுவேன், சாத்தானுடைய பெரிய வேலை என்ன? அந்தகாரத்தை கொடுக்கணும், குடும்பத்தை பிரிக்கணும், பிள்ளைகளை திசை மாத்தணும். இன்னைக்கு வாலிய பசங்க வாலிய பிள்ளைங்க ஆண்டுக்குள்ள வரக்கூடாது உலக ரீதியா காரியத்தை காமிச்சு பிள்ளைகளை அழிக்கணுங்கிறது சாத்தானுடைய பெரிய நோக்கமா செயல்படுறானா? நான் சொல்லுவேன், இந்த கதிரேன்கிறவன் தேவனை அறியாதவன். ஆனா இந்த தேவனை அறியாதவனா இருந்தாலும் அவனுக்கு இந்த அந்தகாரம் பிடிச்ச போது ஒரு நாள் இயேசு காற்றையும் கடலையும் கடந்து அவனுக்காக இயேசு அந்த கரையில கால் வச்சு அவனை கர்த்தர் 6000 பிசாசிலிருந்து சிதறடிச்சு அவனை விடுதலையாக்க முடியுமானா? கர்த்தர் யாருக்கோ சொல்றா, உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உனக்கு வருகிற யுத்தங்களையும் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், தேவனை அறியாதவனுக்கு அந்தகாரம் வந்தா ஓகே. ஆனா இப்ப கேள்வி என்ன தெரியுமா? தேவனை அறிஞ்ச பேதுருக்கு வருது, தேவனை அறிஞ்ச பேதுருக்கு வருது, தேவனை அறிஞ்ச பிள்ளைகள் குடும்பம் பிரியுது, தேவனை அறிஞ்சவங்க டிவோர்ஸ் ஆகுறாங்களே, தேவனை அறிஞ்சவங்க பிள்ளைங்க சபையில் ரட்சிக்கப்பட்டு வர மாட்டானே, தேவனை அறிஞ்சவங்களுக்கு எப்படி பாஸ் அந்தகாரம் வரும்? பவுல் சொல்றாரு, எபேசர் புத்தகத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எபேசர் 4:18 புத்தியில் அந்தகாரங்கிறார், 5:8 முற்காலத்து அந்தகாரங்கிறார், 5:11 கனியற்ற அந்தகாரங்கிறார். ஆதி சபைக்கு அன்னைக்கு இருந்த எபேசு சபையை நடத்தின பவுலே சொல்றாரு, அவர் உலகத்தை கலக்கின மனுஷங்க. ஆனா அவருடைய சபையிலே அவர் சொல்றாரு, ஐயோ எங்க ஜனங்க புத்தியில் அந்தகாரமா இருக்கிறாங்களே. எதில் அந்தகாரம்? புத்தியில் அந்தகாரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்றாரு, உங்க மேல திட்டம் இருக்கு. கர்த்தர் சொல்ற அந்த போராட்டங்களை மாற்றுவார். பாஸ்டர் நிறைய நேரம் உங்களுக்கு அவர் ஆவிக்குரிய தகப்பன் நிறைய நேரம் சிஸ்டர் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் ஜெயம் தருவார். இந்த கண்ணன் ஜெயம் எடுப்பேன், இந்த வியாதியை ஜெயம் எடுப்பேன். கர்த்தர் உன் மேல அழைப்பு வச்சிருக்கா, கர்த்தர் உனக்கு சுவிசேஷ அழைப்பை கொடுத்திருக்கா, கர்த்தர் உனக்கு சபை அழைப்பை கொடுத்திருக்கா, கர்த்தர் உன்னை கொண்டு இந்த சேலத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறா. உன் கிராமத்துக்கு நீதான் காவலாளி, உன் பட்டணத்துக்கு நீதான் காவலாளி. நிறைய நேரம் ஆவிக்குரிய வார்த்தைகள் வெளியில வந்தாலும் நீங்க ஐயோ நான் பாஸ்டிங் பிரேயர் வர மாட்டேன், நான் முழு ஜெபத்துக்கு வர மாட்டேன், ஓய்வு நாள் ஆராதனைக்கு வர மாட்டேன்னு இப்படி அநேக தட்டி கழிப்பது போலவே அன்றைக்கு பவுல் காலத்திலேயும் சபையில புத்தியில் அந்தகாரம். நிறைய நேரம் ஆண்டவர் சொல்வார், உன்னை நேசிக்கிறதான் சொல்றாரு பிரதர்,
உங்களை நேசிக்கிறதா சொல்றார் சிஸ்டர். புத்தியில் அந்தகாரப்படாதீங்க. புத்தியில் அந்தகாரம். சில நேரம் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் வேதத்தில் இன்று வேதம் வாசித்தாயா அன்றைக்கு அப்படி கேட்டாங்க, அன்னைக்கு ஓடினாங்க. தினமும் பைபிள் படிக்கிற குடும்பமா இருக்கணும், அதிகாலை ஜெபம் நடக்கிற குடும்பமா இருக்கணும், குடும்ப ஜெபம் நடக்கிற குடும்பமா இருக்கணும். இப்படி எல்லா சட்ட திட்டங்கள், ஓய்வு நாள், ஒழுங்கு காரியம் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருங்க பிரதர் சிஸ்டர். சும்மா ஏதோ 2 வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு 2 வாரம் வராம இப்படி பாஸ்டர் ஒவ்வொரு வாரம் சொல்லுவார், ஓய்வு நாள் கட்டடிக்காதீங்க, சமூகத்தை விடாதீங்க, உபவாசம் விடாதீங்கன்னு சொல்லுவார். ஆனா என்னதான் கேட்டாலும் இந்த யோனா இருக்கான் பாருங்க, யோனா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, டே நான் தம்பி, நான் உன்னை எங்க அனுப்ப போறேன்? நினிவேக்கு போ. உடனே நம்பால் என்ன பண்றாரு, ஆண்டவரே நினிவேக்கெல்லாம் என்னால் போக முடியாது ஆண்டவரே, என்னால் கீழ்ப்படிய முடியாது ஆண்டவர். ஆண்டவரே போறியா இல்லையா, எல்லாம் உன்னை போட்டு தள்ளவா. உடனே ஆண்டவரே போயிடுறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். கப்பலுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக நிற்கிறான். நினிவே 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 நினிவே. என்ன டிக்கெட் எடுக்கணும்? ஆண்டவர் சொல்ல நினிவே 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 நினிவே. என்ன டிக்கெட் எடுக்கணும்? நினிவே நினிவே நினிவே. அப்போ டக்குன்னு இங்கே எல்லாம் கேட்டாங்க, எங்கப்பா போகணும்? அவன் கேட்டான், தரிசிச்சு கொடுங்கட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிறைய நேரம் நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம போகும்போது நினிவே 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 நினிவேன்னு தான் போகிறோம். ஆனால் கடைசியில் அங்கே கேட்டவுடனே பார்த்தவுடனே நம்ம தரிசிச்சுன்னு போயிடுறது. இதுதான் என்னது? புத்தியில் அந்தகாரம். என்ன அந்தகாரம்? எப்போது கட்டாலும் ஒருபோதும் சத்தியத்தை வளராதவர்களா இருக்கிறோம் பார்த்தீங்களா? புத்தியில் அந்தகாரம். கர்த்தர் உங்க மேல ஒரு அழைப்பு வச்சிருப்பாருமா. உங்களுக்கு ஜெபிக்கிற கிருபையை கொடுத்துருப்பாரு, உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபையை கொடுத்துருப்பார். இங்க இருக்கிற அண்ணன்மார்களுக்கு சொல்றேன், வேலை ஸ்தலத்துல நீங்க தான் சுவிசேஷம் அறிவிக்கணும். உங்க பட்டணத்துக்கு, உங்க கிராமத்துக்கு, உங்க சபைக்கு கர்த்தர் உங்களை தான் தூணா வச்சிருக்கிறா. நீங்க தான் செய்யணும். மகன் உன்னை விட்டா எனக்கு வேற ஆடு இல்லடா, மகன் உன்னை விட்டா எனக்கு வேற இல்லடா. அதில் தான் கர்த்தர் சபையில எல்லாரை விட கொஞ்சம் விசேஷமான கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா உனக்கு தான் பல நெருக்கங்கள் வருது. சில பேர் சொல்றீங்க, பாஸ்டர் அவன் ஜெபிக்கவே மாட்டான், அவன் பைபிள் படிக்க மாட்டான், அவன் உபவாசம் வர மாட்டான், அவன் நாள் தர மாட்டான், ஆனால் நான் இது அதிகமாக தேடுறேன், ஆனால் என் குடும்பத்தில் பஞ்சாயத்து டிசைனாக வருது பாஸ்டர்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு டிசைனாக தான் வருதும் அக்கா, உனக்கு டிசைனாக தான் வரும் தங்கச்சி. நான் சொல்ல விளங்குதா? யாருக்கு டிசைனாக வருதோ உன்னை மறக்காத யோசேப்பின் மேலே வைக்கப்பட்ட தரிசனம், தாவீதின் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம் கர்த்தர் உங்க மேலே வைத்திருக்கிறனால தானே வருது. அல்லேலூயா. யோனா பாருங்க, கீழ்ப்படிய மனசு இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற மனசு இல்லை. அதனால தான் பாருங்க, நினிவேன்னு போனவன் கடைசியில் தரிசிச்சுன்னு பேர் வாங்கிட்டான். நான் சொல்லுவேன், தரிசிச்சுன்னு பேர் வாங்கி ஏன்பா போயிட்ட? உடனே கப்பலில் எந்த தட்டில் படுத்துட்டு இருக்கிறான் யோனா? சத்தியமா நீங்க இல்லை, யோனாவை சொல்றேன், சொல்லுங்க. அடித்தட்டில் படுத்துட்டு இருக்கிறான் யோனா. கர்ரு குர்ரு குர்ரு கர்ரு பயங்கரமா படுத்துட்டு இருக்கிறான் அடித்தட்டில். அட பாவி யோனா, நீ தேவ மனுஷன்டா. ஆண்டர் திட்டம் தெரியுமா? ஆண்டர் இதே மாதிரி ஒரு பேழையில் ஒருத்தனை உட்கார வச்சார். யாரு? யோனா இல்லை, நோவா. நோவாவை நோவா இந்த பேழையை ரெடி பண்ணு. முதல் தட்டு, 2வது தட்டு, 3வது தட்டு. ஆண்டவரே முதல் தட்டில் யாரை உட்கார வைக்கணும்? ஆண்டவரே மிருகங்கள்லாம் உட்கார வை. அப்படின்னா என்ன பாஸ்டர்? எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு, நோவா பேழையே சர்ச்சுன்னு சொல்லியிருக்காரு. முதல் தட்டு வர்றதெல்லாம் மிருகம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வர்றதெல்லாம் மிருகமாகவே வருது. ஏய் சேர் என்னோடது, ஏய் பிரைஸ் அவ சொல்லட்டும், ஏய் நீ வந்து அப்படின்னு கர்ற குர்ற குர்றன்னு. நாங்களாம் எத்தனை குரங்குகளை, எத்தனை அனிமல்ஸில் உள்ள வச்சிருக்கோம் தெரியுமா? அல்லேலூயா. பல விதமான அனிமல்ஸ் உள்ள வச்சுட்டு சபை நடத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒன்று கொர்றங்குது, ஒரு உருங்குது, ஒன்று வர்றங்குது, பயங்கரமாக நடக்குது. அல்லேலூயா. நோவா, டேய் 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 அமைதியாக இருங்கப்பா, அமைதியாக இருங்க, கூல் கூல் கூல்னு மிருகங்கள்லாம். இதெல்லாம் முதல் தட்டு கட்டு தானே? அல்லேலூயா. முதல் தட்டு. இப்போ 2வது தட்டு. 2வது தட்டு ஆண்டவர் கிட்ட கேட்குறான் நோவா, 2வது தட்டு ஆண்டவர் 2வது தட்டு என்ன ஆண்டவர்? 2வது தட்டில் பறவைகளை வைடா. அது கொஞ்சம். அல்லேலூயா. பறவையா 2வது தட்டு வச்சாரு? பறவையா 2வது தட்டு வச்சாரு? ஏன்னா அது வெயிட் கம்மியாக இருக்கும்ல. நான் சொல்ல புரியுதா? அப்போ வெயிட்டு கம்மியாக இருக்கிறது பறவை. அல்லேலூயா. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அல்லேலூயா. உங்களுக்கு பொறாமையாக தான். அல்லேலூயா. ஆமாம், எங்கள் ஐயா பாருங்க அழகா. அல்லேலூயா. இப்போ தான் பார்க்குறேன் உங்கள் ஐயாவை. ஆமாம், என்னெல்லாம் நிறைய இடத்துல பாஸ்டர் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி வாங்க. இப்போ தான் யூடியூப்லாம் பார்த்து கூப்பிட்றாங்க. அப்போல்லாம் யூடியூப்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை பயன்படுத்துங்க, அவர் பெரியவர் அப்படின்ட்டுருவாங்க. உடனே நானும் அங்கே போவேன். உடனே எனக்கு முன்னாடி என் தம்பி கீபோர்டு போடுற என் தம்பி ஒருத்தர் இருக்கார். அவர் நல்லா இப்படி பல்காக இருப்பார். அவர் உள்ளே போகிறா, டக்குன்னு வாங்க 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 வாங்கன்னு இழுத்துட்டு கூப்பிட்டு போய் ஸ்டேஜில் உட்கார வச்சிட்டாங்க அவனை. உடனே அவர் மெல்ல சுரண்டி, நான் இல்லை பாஸ்டர், எங்கள் அண்ணன் பின்னாடி வராரு. அல்லேலூயா. அடுத்து ஜெபிக்கிறதுனே இந்த மாதிரி அண்ணன் மரல சில பேர் கூப்பிட்டு வருவேன். மீட்டிங் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஜெபிக்கிறதுன்னு சில பேர் கூப்பிட்டு வருவேன். அப்படி அவர் கூட்டம் 2வது அவர் நல்லா ஹைட்டாக வருவார். ஓ இவர் தான் நினச்சிட்டு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு வருவார். அவர் சொல்லுவார், நானும் இல்லை, பின்னாடி வராரு பாஸ்டர், எனக்கு பின்னோட வருகிறார். கடைசியில் நான் வருவேன், நீ ஆணுவாங்க, நீயா சரி வா
முதல் நாள் நீயானுவாங்க, ரெண்டாவது நாள் பிரதர்னு வாங்க, மூணாவது நாள் பாஸ்டர்னு வாங்க, நாலாவது நாள் ஐயான்றாங்க. அது ஏன் எனக்கு விளங்கலை, நீங்கள் முடிஞ்சா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்போ எனக்கு இருக்கு. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ஆண்டவர் ரெண்டாவது தட்டில் எதை வைக்கிறாரு? பறவை வைக்கிறாரு. அப்போ பறவைக்கு மிருகத்துக்கு இருக்கிற குணம் என்ன? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. பறவைக்கு மிருகத்துக்கு இருக்கிற குணம் என்ன? அதை ஏன் என்கிட்ட கேட்குறேங்கிறீங்களா? அல்லேலூயா. பறவைக்கு மிருகத்துக்கு இருக்கிற குணம், உண்மையான குணத்தை சொல்லட்டுமா? பறவை மிருகம் என்ன தாந்தாலும் தரையை விட்டுட்டு இருக்கும், பறவை என்ன தாந்தாலும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த தரையை விட்டு வெளியே போகக்கூடிய ஆட்கள் தான். அல்லேலூயா. தரையை விட்டுட்டு கூடாது, தரையை விட்டு மேலே வரணும். அதுக்கு மேலே வர்றதுக்கு ஒரே வழிகாட்டி யாரு? அதான் ஆவியானவர். ஆவியானவர் தான் வாகனர். உங்களை இளைய கிறிஸ்துடைய வருகையில மகிமையான மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர் அந்த மகிமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர். இதைத்தான் 1 தெசலோனிக்கே 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூணிய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்தில் இறங்குவா. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற பீஸ் அசெம்பிளி சர்ச் ஆஃப் காட் தேவ பிள்ளையே உன் ஆண்டவர் கூட்டிட்டு போகதான். இக்காலத்து பாடு இனி வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில் இல்லை. பாடுகள் வருதா, கலங்காத. கர்த்தர் உன்னை 2வது தட்டு கொண்டு போக விரும்புகிறா. பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுங்க. ஆனால் 3வது தட்டில் கர்த்தர் ஒருத்தனை உட்கார வச்சார், அவதான் நோவா. ஏன் 3வது தட்டில் நோவா உட்கார வச்சார் தம்பி? ஏன்னா அழைப்பில் வர்றவன்லாம் 3வது தட்டு தான். தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிறவன் 3வது தட்டு. தேவனுடைய ஊழியத்தை சபையில் சுமக்கிறீங்களா? நீங்கள் தான் 3வது தட்டு. அப்போ கர்த்தர் நம்மளை 3வது தட்டில் உட்கார வைக்கிறார். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா வேதனை? இந்த மடப்பைய யோனா இருக்கான் பாருங்க, அடித்தட்டில் உட்காந்து தூங்குறான். நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? பார்த்து கேளுங்க. நீ 3வது தட்டா இல்லை அடித்தட்டா? கேளுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. மூணு கூட்டத்தில் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல புரியுதா? நீ அடித்தட்டா இல்லை 3வது தட்டா? அல்லேலூயா. இந்த கர்ற புருன்னு நீ ஏன் அடித்தட்டுக்கு போன? நீ ஏன் கடலில் அடித்தட்டுக்கு போற? நீ ஏன் வியாதி அடித்தட்டுக்கு போற? நீ ஏன் குடும்பம் பிரிஞ்சு அடித்தட்டுக்கு போற? நீ ஏன் எல்லாத்தையும் இழந்து, பிள்ளை இழந்து, உறவு இழந்து அடித்தட்டுக்கு போற? கர்த்தர் எங்கேயோ புத்தியில உன்னை சரியாக்க விரும்புகிறார் சபையே. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், புத்தியில் அந்தகாரப்படாத. முற்காலத்து அந்தகாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரவணன் மீனாட்சி இப்போ மாறிடுச்சுல. சரவணன் மீனாட்சியில் இல்லை என்னம்மா வருது இப்போ நாடகம், ஃபெமிலியரான நாடகம், ஃபேமஸான. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் வீட்டில் சைலண்ட்டாக எங்கள் பாட்டி பார்க்கும். அல்லேலூயா. வீட்டில் சைலண்ட்டாக எங்கள் அக்கா பார்க்கும். நான் சொல்கிறேன், அப்போ சரவணன் மீனாட்சி இல்லை. ஆமாம், எங்கள் ஊரில் கங்கா யமுனா சரஸ்வதி. அப்போ 20-25 வருஷமா நாங்கள் பார்த்த நாடகம். ஆமாம், இப்போ என்ன ஓடுதுன்னே தெரியல. இதெல்லாம் முற்கால தந்தகாரம். விட்டு தொலை. கட்ட வார்த்தை முற்கால தந்தகாரம், விட்டு தொலை. தேவையில்லாத உலக ஸ்நேகம், அது முற்கால தந்தகாரம், விட்டு தொலை. சிம்சோனே, சிங்கத்தை கொன்ன அடிச்சு போட்ட போன, மறுபடியும் அது எப்படி இருக்குன்னு ஏன் வந்து எட்டி பார்க்குற? பழைய பாவத்தை ஏன் தொடுற? பழைய உலக காரியத்தை ஏன் பிடிக்கிற? பழைய சினிமாவை ஏன் தொடுற? சில உலக ரீதியான கெட்ட வார்த்தை ஏன் ஆரம்பிக்கிற? ஆரம்பத்தில் கொண்ட காரியங்கள்லாம் ஏன் உனக்கு ஜென்ம சுபாவம் மறுபடியும் வருது? நீ ரட்சிக்கப்படுறது உண்மை, நீ ஞானஸ்நானம் பண்ணப்படுறது உண்மை, கர்த்தர் உன்னை மறுபடியும் எழுப்புனது உண்மை. ஆனாலும் உன் வாழ்க்கையில் அந்த ஜென்ம சுபாவம் அடிக்கடி நம்ம ஆட்கள், நம்ம அண்ணன்மாருங்க தான் அதிகமாக சொல்லுவாங்க, ஏண்டி என்னை மட்டும் பழைய மனுஷனா ஆக்கிராத. உடனே நம்ம அக்காவும் சொல்லுவோம், எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு, அதை நீ எழுப்பிடாத. அப்போ இன்னும் நீ சாவலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிருகமும் சாவல, அண்ணனும் சாவல. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் என்னது? முற்கால அந்தகாரம் வரக்கூடாது. 3வது கனியற்ற அந்தகாரம். என்ன பாஸ்டர் கனியற்ற அந்தகாரம்? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் விசுவாசி, 25 வருஷம் விசுவாசி, என்னத்தை மாறுதட்டுற? என்னத்தை காலரை தூக்குற? பாஸ்டர்களுக்கு காலரே இல்லை பாஸ்டருங்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு காலரில் என்ன ஸ்கார்ப் கட்டுறீங்களே, என்னத்தை ஸ்கார்ப்பை தூக்குற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல விளங்குதா? நான் தாழ்மையாக சொல்கிறேன், உங்கள் மூலியமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சபையில் வரணும். ஒவ்வொரு வாரமும் வெறுமையாக சபை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க ஒருவேளை சந்ததி இல்லாமல் இருப்பாங்க, கடன் வச்சிருப்பாங்க, வியாதி இருப்பாங்க. எங்கள் பாஸ்டர் நல்ல பாஸ்டர் சொல்லுவீங்களா? நீங்கள் எங்கே சொல்ல போகிறீங்க? நீங்கள் உட்காந்துருக்க எங்கள் பாஸ்டர் பார்த்தீங்கன்னா பிரைட், பேருக்கு ஏற்ற வாழ்க்கை. கர்த்தருக்கு சொல்ல பிரைட்டாகவே தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்கள் ஐயாவை பார்த்தாலே அவர் சிரிப்புலையே நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம். அழகாக அவர் ஆண்டவருக்குள்ளே விளையாடுறார், வாங்க ஐயான்னு சொல்லி அழகாக தேவ மனுஷனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து தேவ ஊழியர்களுடைய பாத்தில் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்களேன்.
ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்? தேவ மனுஷனுடைய முகப்பிரகாசத்தை கண்டபோது அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க பயந்து முகத்தை மூடினாங்களாமே. அபிஷேகத்தை சுமக்கிற, தேவ பிரசனத்தை சுமக்கிற இப்படிப்பட்ட ஊழியக்காரன் முன்னாடி வாமா, உன் வாழ்க்கையில் எல்லா அந்தகாரத்தையும் ஆண்டு அகற்றிடுவார்னு சொல்லி ஆத்மாக்களை கொண்டு வாங்க. கனியற்ற அந்தகாரம் நமக்கு வரக்கூடாது. அப்போ இந்த அந்தகாரம் சபைக்குள்ளே வந்ததுனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் கேட்கலாம் பாஸ்டர், அப்போ இந்த அந்தகாரம் யாருக்கு சொந்தம் பாஸ்டர்? இந்த அந்தகாரம் யாருக்கு சொந்தம்? அதே எபேசியர் புத்தகம் 6:12 வாசிங்கன்னா, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார. அப்போ சாத்தான் தான் அந்த அந்தகாரத்துக்குரியவன், அவனுக்கு தான் நரகம், அவனுக்கு தான் அழிவு, அவன் தான் இருளுக்குரியவன். அப்போ அப்படிப்பட்ட நரகத்துக்குரியவனை கர்த்தர் அவனுக்கு தான் அந்த அந்தகாரத்தை வச்சுருந்தாரு. ஏம்மா நீங்களும் நானும் அந்த அந்தகாரத்தில், ஏன் தம்பி நீங்களும் நானும், அண்ணன் பின்னாடி உட்காந்துருக்கோங்க, ஏன் நீங்களும் நானும் அந்த அந்தகாரத்தில் விழுகிறோம்? நான் ஒன்று சொல்லட்டுமா, சபைக்கு ஒரு நாளும் கர்த்தர் வியாதியோ அந்தகாரத்தையோ மரணத்தையோ கொடுக்க விரும்பலை. நீங்கள் கேட்கலாம், எப்படி பாச, எப்படி? ஏன்னா வசனம் போட்டிருக்கு. அதில் தான் கல்வாரி சிலுவையில் மத்திய 27:45 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவ சாபம் வியாதி கடன் அத்தனை அந்தகாரத்தை இயேசு தன் சிலுவையின் மேலே எல்லா அந்தகாரத்தையும் போட்டு உங்களை என்னையை இயேசு ரட்சித்தார்னா, நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கரங்களை தட்டி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் எங்க அந்தகாரத்தெல்லாம் நீங்க சிலுவையில் ஏற்றுக்கொண்டீங்களா ஆண்டவரே? அப்ப அந்தகாரம் சாத்தானுக்குரியது. சபைக்கு ஒரு நாள் கர்த்தர் அந்தகாரத்தை தர விரும்பல. அப்ப இந்த அந்தகாரத்தை முறியடிக்கணும் என்ன செய்வது? நேரம் கடந்துச்சு. ஐயா முடிச்சலாம்ல? ஆமாம், நேரம் கடந்துச்சு. அதனால நான் செகண்ட் செக்ஷனில் பேசுகிறேன். இந்த அந்தகாரத்தை முறியடிக்க என்ன செய்வது? முடிஞ்சா யூடியூப்பில் ஐயா போடுவாங்க, நீங்கள் கேளுங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சபைக்கு ஒரு நாளும் கர்த்தர் என்ன கொடுக்க விரும்பலை? அந்தகாரத்தை கொடுக்க விரும்பவில்லை. அதனால தான் ஆண்டவர் அந்தகாரத்தில் பேதுரு அகப்பட்டாலும் அவனை தேடி கர்த்தர் கடல்ல நடந்து வருவார் என்றால், இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்காக நடந்து வருவார், உங்களுக்காக நடந்து வருவார், உங்களுக்காக நடந்து வருவார். நல்ல ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி அப்படியே எல்லாரும் எழுத நினைக்கலாமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல இரவின் 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். இயேசுவே, இன்றைக்கு எங்களுக்காக இறங்கி வருவீரா, வருவீரா? ஒரு நாள் அந்தகாரம் எங்களுக்குரியதல்லப்பா, இந்த அந்தகாரம் சாத்தானுக்குரியதப்பா. எங்களை எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே, நடத்துங்கப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லாமா, அல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அவரே நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. உடைய தாசனை கொண்டு கொடுத்த உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வார்த்தைகளை கேட்கிறலாய் மாத்திரம் அல்லாமல் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக, பரிசுத்த ஆவியான் எங்களுக்குள்ளே தொடர்ந்து இடைப்படுவீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெற தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும்படி கேட்கிறேன். ஊழியக்காரை மறைத்து பயன்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. முடிந்தவர்கள் 2வது ஆராதனைக்கு இருங்க, முடியாதவங்க அட்லீஸ்ட் சாயங்கால ஆராதனைக்கு வாருங்கள். கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசுவார். காட் பிளஸ்.